ஜெபிப்போம். எங்கள் அன்பான ஆண்டவரே, நீர் தந்த இந்த நாளுக்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே, இந்த நாளிலும் மறுபடியுமாக இந்த பைபிள் கிளாஸில் நாங்கள் ஒருவர் சந்திக்க கர்த்தர் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாளிலே நாங்கள் ஆண்டவரே பார்க்க போகிற காரியங்களை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதியும். வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை நிறைவாய் பெற்று செல்ல எங்களுக்கு பலன் தாரும். அன்பின் ஆண்டவரே இயேசு ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாருக்கும் என்னுடைய ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்ம பென்டடியூக் பார்க்குறோம். அதாவது ஃபஸ்ட்டு 5 புக்ஸ் இன் த பைபிள், அதை நம்ம பார்க்குறோம். அதோடைய அவுட்லைனை நம்ம லாஸ்ட் வீக்கு பார்த்தோம். பென்டடியூக்னா என்ன, அதோடைய அவுட்லைன் என்ன, அதோடைய நோக்கங்கள்லாம் என்ன, எல்லாத்தையும் நம்ம லாஸ்ட் வீக்கு நம்ம பார்த்தோம். நீங்கள் உங்களுடைய நோட்ஸ்லேருந்து நீங்கள் யூ கேன் ஷேர் யுவர் ஐடியாஸ் அண்ட் தாட்ஸ். ஃபஸ்ட்டு பர்பஸ் ஆஃப் இந்த புக்கு, இந்த பென்டடியூக்கோடைய பர்பஸ் என்ன அப்படின்றத பார்த்தோம். என்ன பர்பஸ்? ஃபெய்த் ஃபார்மேஷன், ஆண்டவருடைய உடன்படிக்கை, கவனன்ட், அதை பற்றி பேசுது இந்த புக். அதை தான் நம்ம பார்த்தோம். அப்புறம் ஆத்தர்ஷிப் பார்த்தோம். மோசஸ் மெயின் ஆத்தர் அப்படின்றதுல ட்ரெடிஷ்னல் வியூ அது நம்ம சப்போர்ட் பண்ணி பார்த்தோம். அடுத்தது தான் லிட்ரேச்சர் பார்த்தோம். இதோடைய லிட்ரேச்சர், இதில் என்னெல்லாம் இருக்குது, இதோடைய அதாவது பென்டடியூக்கில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குதுன்றது தான் லிட்ரேச்சர். என்னெல்லாம் பார்த்தோம்? லா இருக்குது, ப்ரோஸ் இருக்குது, ஆமாம் நிறைய இருக்குது. டிவைன் என்கவுண்டர்ஸ் இருக்குது, ஸ்டோரி டைப்ஸ் இருக்குது, காமெடிக்கு இருக்குது, ஹீரோயிக் இருக்குது, எபிக் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்தோம். சரி, பொயட்ரி இருக்குது, ப்ராஃபஸி இருக்குது, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அடுத்தது கீ ஃபீச்சர்ஸ், முக்கியமான இந்த பென்டடியூக்லேருந்து முக்கியமான காரியங்கள் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதில் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, கவனன்ட், உடன்படிக்கை தான் ஃபஸ்ட்டு, கவனன்டல் ஃபார்ம். ரெண்டாவது யாவே, யெகோவா தேவன் யார், ஹூ இஸ் யுவர் காட் அப்படின்றது தான் இந்த பென்டடியூக் நமக்கு சொல்லித்தருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு அன்பு நிறைந்த, கம்பேஷனேட், இரக்கம் நிறைந்த ஒரு சமுதாயத்தை we are building community, ரைட், அதை சொல்லுது. அடுத்தது கடவுளுக்கும் மக்களுக்குமான கவனன்டல் ரிலேஷன்ஷிப் பற்றி பேசுது. அதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தோம்னா ஆண்டவருடைய ப்ரெசன்ஸ் ஆஃப் காட், அதை பற்றி நமக்கு சொல்லித்தருது. இதெல்லாம் நம்ம பென்டடியூக்கில் பார்த்தோம். அடுத்தது ஒவ்வொரு புக் பற்றி பார்த்தோம். நான் உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட்டும் கொடுத்தேன். அந்த அசைன்மெண்ட்டு ஒருத்தங்க மட்டும் செஞ்சு எனக்கு அனுப்பியிருந்தாங்க. 2 பேர் செஞ்சு அனுப்பியிருந்தாங்க. 2 பேர், ஐ காட் 2 பர்சன்ஸ் அனுப்புனாங்க. இப்போது நீங்கள் செஞ்சுருப்பீங்க, ஐ பிலீவ். ஸோ 613 புக்ஸ் இருக்குது, சரி லாஸ் இருக்குது, 613 லா இருக்குது. அந்த 613 லாவில் கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. அதை நீங்கள் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். மேரேஜ், மேரிட்டல் லாஸ், கிரிமினல் அஃபென்சஸ்க்கு, ஃபேமிலி, இன்னெரிட்டன்ஸு, ப்ராப்பர்ட்டி, ஸ்லேவு, டெப்ட்டு, டேக்ஸு, வேஜஸ்ஸு. ஸோ இப்படி ஏகப்பட்ட டிவிஷன்ஸ் இருக்குது. கரெக்டாக அவ்வளோத்தையும் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்கிட்ட காட்டலாம். முடிஞ்சதுக்கப்புறம் நான் அது எல்லாத்தையும் நான் பார்க்குறேன். 1-2 பேர் நீங்கள் என்னெல்லாம் செய்கிறீங்கன்றதை நான் பார்க்குறேன். சரி, இன்றைக்கி கிளாஸுக்கு நம்ம போயிடலாம். இன்றைக்கி பார்த்தோம்னா நமக்கு ஃபஸ்ட்டு, ஆக்சுவலாக இனி தான் ஃபஸ்ட் கிளாஸ். ஏன்னா போன கிளாஸ் இன்ட்ரோடக்ஷன் தான். ஸோ இந்த ஃபஸ்ட்டு கிளாஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முதல் 3 சாப்டரையும் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஜெனசிஸ் 1 to 3, ஃபஸ்ட்டு 3 சாப்டர்ஸ் இந்த புக் ஆஃப் ஜெனசிஸில் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், அதே நேரத்தில் ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டட். இன்ட்ரெஸ்டிங் as well as complicated. ரொம்ப பிடிச்சது ஆனால் புரியாதது. எப்படி? கரெக்டா? ரொம்ப பிடிக்கும் ஆனால் ரொம்ப விளங்கலை. விளக்கம் வேற, பிடிக்கிறது வேற. ஸோ இருக்கு. அதனால் இதை நம்ம எப்படி பார்க்கணும்? சரி, ஃபஸ்ட் இப்போ நான் உங்களை கேட்குறேன். லெட் மீ ஆஸ்க் யூ a question. ஜெனசிஸ் 1 to 3 முதல் 3 சாப்டர்ஸ் எல்லாருக்கும் தெரியும்.
எவ்ரி ஒன் நோஸ் இட். ஓகேவா? எங்கள் எல்லாருக்கும் தெரியும்ல. இப்போ நம்ம திருப்பி நான் உங்களுக்கு அந்த ஸ்டோரி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வி ஆல் நோ த ஸ்டோரி. ஜெனசிஸ் 1 to 3, ரைட்? இப்போ ஜெனசிஸ் 1 to 3 உடைய அப்ரோச் எப்படி இருக்கணும் நீங்க சொல்லுங்க. அதை படிக்கிற ரீடர் ஆகிய நான் as a theological student, as a ஒரு 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 டிசைபிள் ஆஃப் ஜீசஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து அதை எப்படி நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, எப்படி நான் அதை புரிஞ்சுப்பேன், ஹவு டு அப்ரோச், எப்படி அதை அப்ரோச் பண்ணுறது, என்ன மாதிரியான அப்ரோச்சில் நம்ம போகலாம்? இப்போது ஆமாம், ஃபிகரேட்டிவ் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் த கிரியேஷன், ரைட்? இப்போ அவர் என்ன சொல்ல வர்றாரு, இப்படி தான் படைப்பு அப்படின்ற ஃபேக்சுவல் டாக்குமெண்ட்டாக அதை பார்க்கறத விட ஆண்டவர் தான் இந்த உலகத்தை படைச்சாருன்ற ஃபெய்த் ஸ்டேட்மெண்ட் அது. கரெக்டா? ஓகே. ஸோ ஃபேக்சுவலான விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத விட ஃபெய்த், தியாலஜி, ஃபெய்த் ஃபார்மேஷன் அண்ட் தியாலஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங். கரெக்டா? ஃபெய்த் ஃபார்மேஷன் அண்ட் தியாலஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது தமிழில் சொல்றதா இருந்தா விசுவாசத்தில் வளருவதற்கும் கர்த்தரை, கடவுளை புரிந்து கொள்வதற்கும் தியாலஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஃபெய்த் ஃபார்மேஷன், இதுதான் இதோடைய பேசிக் பர்பஸ். இந்த பர்பஸோட இதை நம்ம அப்ரோச் பண்ணோம்னா நமக்கு வந்து புரிஞ்சிடும். நீங்கள் அந்த 2 வார்த்தையை எழுதி வச்சுக்கோங்க. வெதர் இட் இஸ் தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் எது வேணால் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இதுதான் இந்த அப்ரோச். இந்த ஃபர்ஸ்ட் இந்த 3 சாப்டர்ஸை பொறுத்த வரைக்கும் தியாலஜிக்கல் ஃபார்மேஷன் அண்ட் ஃபெய்த் டெவலப்மெண்ட் வச்சுக்கலாம். க்ரோயிங் இன் ஃபெய்த். ஸோ இதை தான் நம்ம வந்து தியாலஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஃபெய்த் ஃபார்மேஷன் அப்படி வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து இதோடைய முக்கியமான நோக்கம். இந்த ஆஸ்பெக்டில் இப்போ நாம் இந்த 3 சாப்டர் இன்னைக்கு பார்க்க போகிறோம். 3 சாப்டர் பார்த்துருவோம் நான் நம்புகிறேன். நம்மளுடைய டைம் வரத்து நம்முடைய யூஷுவல் டைமுக்குள்ளே நம்ம அதை பார்த்துடலான்னு நான் நினைக்கிறேன். சரி, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வசனம் மட்டும் நம்ம பார்த்துருவோம். அது மட்டும் நான் உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு நினச்சேன். அதுக்கடுத்து நம்ம கொஞ்சம் வேகமாக போயிடலாம். வசனம், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். திருவிலியம் இங்கிலீஷ் பரிஷித் பாரா எலோஹிம் ஆ ஷாமாயிம் ஆ ஈரஸ் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறது. ஏன்னா இதுதான் எபிரேய பாஷையில் சொல்கிற த ஃபர்ஸ்ட் பரிஷித் ஜெனசிஸ். படிங்க. தொடக்கத்தில் ரைட். ஸோ இப்போ அந்த ஒரு வார்த்தை நான் சொன்னேன், பரிஷித் பாரா எலோஹிம். ஸோ எலோஹிம் அப்படின்ற வார்த்தைக்கு நமக்கு அர்த்தம் தெரியும், காட். காட் இன் ப்ளூரல் ஃபார்ம். காட் இன் ப்ளூரல் ஃபார்ம். எலோஹிம்னு வரும்போது அது என்னவா மாறுது? ப்ளூரல் ஃபார்மில் மாறுது. ஸோ எலோஹிம். பாரா, இந்த பாரா அப்படின்ற வார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னா ஈ கிரியேட்டட். இந்த பாரான்ற வார்த்தையை ஹீப்ரு ஆத்தர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா கடவுளுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. மனுஷனுக்கு யூஸ் பண்ணும்போது வேற வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க, ஆசா. பாரா ஈ கிரியேட்டட் அப்படின்னு சொன்னோம்னா அந்த வார்த்தை வந்து கடவுளுக்கு மட்டும்தான். எங்கெல்லாம் ஆண்டவர் படைத்தார், படைப்பு, இந்த வார்த்தை ஒன்லி அவங்க யாருக்கு? டெடிகேட்டிங் டுவர்ட்ஸ் காட். ஆனால் மனுஷங்க அதை செய்யும் போது மனுஷங்களுக்கு வந்து எப்படி பார்க்குறாங்கன்னா அது கடவுள் படைச்ச படைப்புக்கு ஈக்குவல் கிடையாது. மனுஷங்களும் உருவாக்குறாங்க, டெவலப்பிங், ரீக்ரியேட்டிங், அப்படிதான். ஆனால் அந்த வேர்ட் பாரா கோஸ் ஒன்லி டு காட். இதுதான் வந்து ஜெனிசிஸில் நம்ம பார்க்குற முக்கியமான விஷயம். அதுதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆதியிலே.
தொடக்கத்திலே. அது எப்படி புரிஞ்சுக்கிறது? இன் த பிகினிங். அது எப்படி சொல்றாங்கன்னா, அது ஒரு டைம் ஃப்ரேம்ல அவர் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணல. அவர் எப்போ ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணாரோ அப்போதான் டைம் ஃப்ரேம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா? அதாவது கிளாஸு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஆசிரியர் உள்ளே போனார், அது இல்லைங்க. ஆசிரியர் வந்தால் தான் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். அவர் வந்தால் தான் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். அது வரைக்கும் நோ கிளாஸ். ஸோ காட் இனிஷியேட் பண்ணால் தான் அது இன் த பிகினிங். இன் த பிகினிங் மீன்ஸ் த டைம் வென் காட் ஸ்டார்டட் இஸ் ஒர்க். தட்ஸ் இட். அப்போ அதுக்கு முன்னாடி பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. அவர் எப்போ ஸ்டார்ட் பண்ணாரோ அன்னைக்கு தான் கிரியேஷன் என்னாச்சு, ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அவருடைய சொவரைனிட்டியை குறிக்கிறதுக்காக, காடோடைய இம்மெஷரபிள் பவரை குறிக்கிறதுக்காக, காடோடைய டிரான்செண்டன்ஸை, எல்லாவற்றையும் கடந்து நிற்கிற கடவுளுடைய வலிமையை குறிப்பதற்காக யூஸ் பண்ணப்பட்ட வார்த்தை தான் கிரியேஷன், ஜெனசிஸ், தொடக்கத்தில், ஆதியில். ஸோ அந்த வார்த்தையுடைய அர்த்தம் அதுதான். அதை தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ரைட். இப்போ verse 2 என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ரைட். அப்போ அகைன் ரூவா அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அந்த ரூவா அப்படின்னா ஸ்பிரிட். எலோஹிம், ரூவா எலோஹிம். ரூவா எலோஹிம் அப்படின்னு சொல்லும்போது அங்கே த ஸ்பிரிட் ஆஃப் காட் லைக் எ பேர்ட், அந்த அந்த அசைவாடி கொண்டிருந்தார் இருக்குல்ல, ஹோவரிங் அப்படின்ற வார்த்தை வருங்க நினைக்கிறேன் இங்கிலீஷில். அந்த ஹோவரிங் அந்த வார்த்தையுடைய மீனிங் என்னென்னா லைக் எ பேர்ட் காட் வந்து சொன்னார். அது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் கூட பார்த்தீங்கன்னா, அந்த சிக்கன், அந்த கோழி வந்து தன்னுடைய முட்டைகள்லாம் அந்த ப்ரூட் பண்ணுற அந்த இதை சொல்கிறார். ஸோ கடவுளுடைய கிரியேட்டிங் பவர், கடவுளுடைய கிரியேட்டிங் பவர் அகெயின்ஸ்ட் த டீப், அகெயின்ஸ்ட் த டார்க். ஸோ டார்க்னஸ் வெர்சஸ் காட், இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு அங்கே கொடுக்குறாங்க. டார்க்னஸ், டீப், இதுக்கு எதிர்த்து கடவுளுடைய செயல்பாடு, பவர் ஆஃப் காட். ரைட். கொஞ்சம் ஃபிலாசபியாக போயிட்டு இருக்கோம், அதுக்கப்புறம் நான் மெல்லமாக சேஞ்ச் ஆகிக்கிறேன். ரைட். அதை அங்கே சொல்கிறாங்க. ரைட். ஸோ ஃப்ரம் டிஸ்ஆர்டர் டு ஆர்டர். ஆர்டர் இல்லை, ஒழுங்கின்மையிலிருந்து ஒழுங்கு, ஒழுங்கற்ற தன்மையிலிருந்து ஒழுங்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா வேர்ஸ் நம்பர் 3 அவர் என்ன சொல்றாருன்னா, லெட் தேர் பி லைட் அப்படின்னு சொல்றார், வெளிச்சம் உண்டாக. இப்போ வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொல்லிட்டு அகைன் நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க கரெக்டாக நீங்க எந்த இடத்துக்கு வரணும்னு பார்த்தீங்கன்னா 15 வேர்ஸ் நம்பர் 15 பாருங்க. டே 3, டே 3ல அவர் மறுபடியும் எதை படைக்கிறாரு? சன், மூன், ஸ்டார்ஸ்லாம் படைக்கிறார். தென் வை? இல்ல, ஆல்ரெடி he created light இல்ல, again he creates sun, moon. ஏன்னா பகலை ஆளுவதற்கு ஒன்றும், இரவை ஆளுவதற்கு ஒன்றும், அப்படி படைக்கிறார். தென் அப்போ என்ன சொல்ல வராங்க ஜெனசிஸ் ஆத்தர்? அந்த ஃபர்ஸ்ட் சொல்ற அந்த வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படின்னு சொல்றதுடைய அர்த்தம் வேர்ஸ் நம்பர் 3ல லெட் தேர் பி லைட் அப்படின்னு சொல்றது என்ன, எதை குறிக்குதுன்னா,
ஆண்டவருடைய இஸ் டேக்கிங் கண்ட்ரோல் த பிரசன்ஸ் ஆஃப் காட். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இயர் ஆஃப்டர் என்னுடைய பிரசன்ஸ் இதை நடத்த போகுது. ஸோ லெட் தேர் பி லைட். அப்போது அந்த டார்க்னஸ் வெர்சஸ் லைட் இதை நம்ம எங்கே பார்க்குறோம்னா, ஜான் சாப்டர் 1ல் அவர் அதை அந்த கான்ட்ராஸ்ட் கொண்டு வர்றார். அவர் ஒளியாய் இருந்தார், அவருக்குள் ஒளி இருந்தது. ஸோ அந்த பிரசன்ஸ் ஆஃப் காடை சொல்கிறதுக்காகத்தான் அந்த லைட் என்பது சொல்லப்படுது. ஸோ த லைட், அந்த லைட் இண்டிகேட்ஸ் த பிரசன்ஸ் ஆஃப் காட். அதை தான் நம்ம அங்கே புரிஞ்சுக்கிறோம். சரி, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்முலா ஒன்று அங்கே இருக்குது, ஒரு ஒர்க்கிங் ஃபார்முலா இருக்குது. அது என்ன ஃபார்முலாவில் அவர் கிரியேட் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. என்னென்னா அந்த எப்படி இருக்குது பாருங்கள், மொத்தம் 6 days கிரியேட் பண்ணுறாரு. அந்த 6 daysல டே 1 என்ன கிரியேட் பண்ணுறாரு? லைட்டு. டே 2ல வந்து ஹெவன்ஸ். ஓகே, ரைட். டே 2ல வந்து அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அந்த ஆகாய விரிவு செப்பரேட் பண்ணுறார். ரைட். டே 3 வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா எடிபிள் வெஜிடேஷன்ஸை கொண்டு வர்றார். டே 4 சன்னு, மூணு அதெல்லாம் வருது, நட்சத்திரங்கள், ஸ்டார்ஸ். அண்ட் தென் டே 5 ஃபிஷ், பேர்ட்ஸ். டே 6 லேண்ட் அனிமல்ஸ், மேன். டே 7 ரெஸ்ட். ரைட். இப்போ டே 1, டே 2, டே 3 ஒரு பக்கம் கொண்டு வந்துருங்க. டே 1ம் டே 4ம் ஒத்து போகுது பாருங்க. டே 1 அண்ட் டே 4 பாருங்க. டே 1ம் அதான் பாருங்க, டே 1 இங்க வெளிச்சம், டே 4 டே 1 லைட்டு, டே 4 லைட்டு. ஓகே. டே 2 அண்ட் டே 5 பாருங்க. டே 5 பேர்ட்ஸ். ரைட்டு. டே 3 அண்ட் டே 6 டே 3 ஆமா. சரி, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 1, 2, 3 டே 1, 2, 3 the first 3 daysல ப்ரிப்பரேஷன் எழுதி வச்சுக்கோங்க. 4, 5, 6 இன்ஹாபிட்டேஷன். எப்படி எவ்வளவு மெட்டிகுலஸா அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் 3 days வந்து 1, 2, 3 ஃபர்ஸ்ட் 3 days வந்து ப்ரிப்பரேஷன். The next 3 days வந்து inhabitation, fulfilling. That's it. இதை தான் நம்ம அங்கே பார்க்குறோம். ரைட். அது ஒரு பாயிண்ட் உங்களுக்கு சொல்ல நினைச்சேன். அதுக்கு அடுத்தது எப்போவுமே ஒரு ஃபார்முலா, டிவைன் ஃபார்முலா, சும்மாலாம் படைக்கல, ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுறார். என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறாருன்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவார். என்ன அனௌன்ஸ்மெண்ட் வருது? அண்ட் காட் செட். அண்ட் காட் செட் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா என்ன வருது? அனௌன்ஸ்மெண்ட் வருது. செகண்டு கமாண்ட் வருது. என்ன கமாண்ட் வருது? லெட் தேர் பி லைட், வெளிச்சம் உண்டாவதாக கமாண்ட். மூணாவது ரெஸ்பான்ஸ். நான் அடுத்த தமிழில் சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் சொல்லிடுறேன். ரெஸ்பான்ஸ், அப்படியே உண்டானது. அண்ட் தென் இவாலுவேஷன், அது ஆமா, இட் வாஸ் குட். அண்ட் தென் ஃபைனலி ஃப்ரேம் ஒர்க், ஈவினிங் அண்ட் தேர் இஸ் அ மார்னிங். மாலையானது, அப்புறம் திரும்ப சாயங்காலம் ஆகி ஒரு புதிய நாள் அடுத்து என்ன பண்ணிச்சு? உண்டானது. ரைட். இது ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில்
இந்த படைப்பில் 6 நாள் படைப்பையும் என்ன பண்ண முடியும்? யூ கேன் லிங்க். இது ஒரு ஃபார்முலா. அண்ட் தென் த செகண்ட் ஃபார்முலா, 2 ஃபார்முலா இருக்குது. இதுலேயே இன்னொரு ஃபார்முலா. ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன். நீங்கள் ஃபார்முலா நீங்கள் எழுதிக்குங்க, அதில் நீங்கள் ஃபிட் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க எனக்கு நெக்ஸ்ட் வீக் அசைன்மெண்ட். இன்ட்ரோடக்ஷன், கிரியேட்டிவ் வேர்ட், fulfillment, description of the act, name giving, commendation, conclusion. யாராவது தமிழ் அப்படியே எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அறிமுகம் படுத்துறார். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அறிமுகம், தொடக்கர். அது என்ன சொல்றாருன்னா, வெளிச்சம் உண்டாவதாக, ஒரு வெளிச்சம். ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் இருக்கு. அதுக்கடுத்து கிரியேட்டிவ் வேர்ட், ஆமாம். அதுக்கடுத்தது அது நடக்கிறது, ஃபுல்ஃபில்மெண்ட். அதுக்கடுத்தது அது நல்லது என்று காண்பது, அதுக்கு ஒரு பேர் கொடுக்கறது, அதுக்கு வந்து ஒரு கமெண்டேஷன், அங்கே வந்து ஒரு கட்டளை கொடுக்கறது, அதுக்கடுத்து ஒரு கன்க்ளூஷன் இருக்குது. இவ்வளவும் ஒரு ஃபார்முலாவில் அது அங்கே இருக்குது. அவருடைய படைப்புகளை ஒரு 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 ஃபார்முலா, ஒரு 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 ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. அந்த ஃப்ரேம் ஒர்க்கை தான் நம்ம 2 ஃப்ரேம் ஒர்க்கில் நம்ம பார்க்குறோம். ரைட். இந்த 2 ஃப்ரேம் ஒர்க்குக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ நான் உங்களுக்கு இப்போ உடனடியாக சொல்லலை, இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு கழிச்சு சொல்லிடுறேன். அதுக்கு பின்னாடி ஏன் இந்த ஃபார்முலா இப்படி இருக்குது அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன். சரி, அடுத்தது அந்த ஃபார்முலாவை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி, ஏன் அந்த ஃபார்முலா அப்படி பார்க்கும்போது ஒன்று சொல்கிறேன். ஏன் இந்த ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த 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 ஃபார்முலா ஷோஸ் ஆண்டவருடைய சொவரைனிட்டி, அவருடைய அதிகாரம், அவருடைய வல்லமையை காட்டுது ஒரு பக்கம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, த இன்வால்வ்மெண்ட் ஆஃப் ட்ரினிடேரியன் காட். இன்வால்வ்மெண்ட் ஆஃப் ட்ரினிடேரியன் காட். அவங்க படைப்பில் வந்து எப்படி வந்து பிதா, குமாரன், பரிசுத்தாவி அவங்க அங்கே இணையறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். அதை நம்ம பார்க்கலாம். ரைட், ஓகே. அடுத்தது, இப்போ நான் ஒரு முக்கியமான விஷயத்துக்கு உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அது சொன்னதுக்கப்புறம் தான் நம்மளுடைய கிளாஸு அந்த நான் நினைக்கிற சில விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அதை நான் இப்போ சொல்லிடுறேன், திருப்பி நான் இங்கே வரேன். என்னென்னா, 2 narratives theory. அதாவது ஒரு நெரேட்டிவ் இல்லை, 2 நெரேட்டிவ் இருக்குது அப்படின்னு இறையியல் அறிஞர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா, இதை ஆழமா படிச்சு சொல்றாங்க. அதாவது எப்படி ஆண்டவர் உலகத்தை படைச்சார், கிரியேஷன் வந்து ஒரு நரேஷனா இல்லை, 2 நரேஷன்ல இருக்குது. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் பைபிள் ஓப்பன் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் 31 வரைக்கும் 1 to 31 வரைக்கும் ஒரு நரேஷன். அதுக்கடுத்தது 2ஆம் அதிகாரம் சாப்டர் 2ல 4ல் ஆரம்பிச்சு 25 வரைக்கும் இன்னொரு நரேஷன். 2 நரேஷன் வச்சுக்கோங்க. இப்போ வச்சுக்கோங்க. இந்த 2 நரேஷன்லையுமே கிரியேஷன் சொல்லப்படுது. இப்போ நம்ம செகண்ட் நரேஷனுக்கு போயிட்டு திருப்பி ஃபர்ஸ்ட் நரேஷனுக்கு வருவோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் நரேஷன் தான் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். செகண்ட் நரேஷனுக்கு நம்ம போகணும்னா அங்கே எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு நம்ம ஹியூமனிட்டியோடைய கிரியேஷனை நம்ம பார்க்கலாம். ஸோ செகண்ட் வாங்க, வேர்ஸ் நம்பர் 4 வாங்க, வேர்ஸ் நம்பர் 2-4 வாங்க. அங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். தேவனாகிய கர்த்தர் பூமியையும் வானத்தையும் உண்டாக்கின நாளிலே வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறு இவைகளே. ஸோ ஒரு புது நரேஷன் அங்கே ஸ்டார்ட் ஆகுற, திருப்பி இன்னொரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறாரு அங்கே, திரும்பவும் அந்த ஸ்டோரி தொடங்குது அங்கே. அப்போ அதோடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இறையியல் அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 2 ஸ்டோரியும் வேற காலகட்டத்தில் வேற டைம் பீரியட்ஸில் எழுதப்பட்டிருக்கலாம். இதில் முதல்ல எழுதப்பட்டது எதுவாக இருக்கணும்? செகண்ட். எப்படி சொன்னீங்க? ரைட், செகண்ட் அப்படின்னு. ஏன் செகண்ட் அப்படின்னு சொல்றாங்கன்னா, அதான் கரெக்ட், அவங்க சொன்னது கரெக்ட். ஏன்னா செகண்ட் ஸ்டோரி அதுதான் பழசு, ஃபர்ஸ்ட் ஸ்டோரி தான் கொஞ்சம் புதுசு. அதாவது 2மே பழசு, பட் அதில் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டோரி தான் அதாவது செகண்ட் ஸ்டோரியில்
ரொம்ப சுருக்கமாக சொல்லப்பட்ட ஷார்ட்டாக சொல்லப்பட்ட விஷயங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டோரியில் விவரமாக சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டோரியில் சொல்லப்பட்ட விவரமாக சுருக்கமாக சொல்லப்பட்டது செகண்ட் ஸ்டோரியில் நீளமாக சொல்லியிருக்கிறாங்க. எது? மனுஷனை படைக்கிறது, கிரியேட்டிங் ஹியூமன் பீயிங்ஸை, கிரியேஷன் ஆஃப் ஹியூமனிட்டியை தான் ரொம்ப பெரிய லாங்காக நரேட் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ செகண்ட் ஸ்டோரி தான் ஃபஸ்ட்டு. ஏன்னா மனுஷங்க எப்படி வந்தாங்கன்ற வரலாறு தான் அவங்க ரொம்ப நாள் யூதர்கள் வச்சுருந்துருக்குறாங்க அப்படின்றது ஒரு ட்ரெடிஷ்னலாக பிலீவ் பண்ணப்பட்டது. ஆனால் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, காட் வந்து உலகம் அனைத்துக்கும் கடவுள் அப்படின்ற சொல்கிறதுக்காகத்தான் ஃபஸ்ட்டு வருது. செகண்டு கொஞ்சம் நாள் கழித்து உள்ளே வருது. ஸோ இது ரெண்டு ஸ்டோரியும் இன்றைக்கி நமக்கு பல விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் அந்த ரெண்டு நரேஷனும் டிஃப்ரெண்ட் பண்ணி படிக்கிறதுக்கு நாம் கொஞ்சம் பிளான் பண்ணிக்கணும். அது ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதில் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு ரெண்டுத்தையும் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு யோசித்தேன். ரைட், இப்போது இந்த ரெண்டு ஸ்டோரிக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸை நான் சொல்லிடுறேன். ஸ்டோரி 1, ஸ்டோரி 2. ஸ்டோரி 1 ஃபர்ஸ்ட் நெரேட்டிவ்ல மனுஷங்களை தான் கடவுள் வந்து கடைசியா படைக்கிறார். 6th day 6 God creates humanity. ஃபர்ஸ்ட் நரேஷன்ல. செகண்ட் நரேஷன்ல யார் ஃபர்ஸ்ட்? நம்ம தான் ஃபர்ஸ்ட். தெரியுதா? ஆமா, நாம தான் ஃபர்ஸ்ட். ஆமா, அதுக்கு அடுத்தது தான் எல்லாமே முளைக்குது. மரம், செடி, கிடி, எவ்ரிதிங் கம்ஸ் லேட்டர். ஹியூமனிட்டி இஸ் ஃபர்ஸ்ட். கரெக்டா? நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வசனம் இருக்கு பாருங்க, 7, 8, 9 ரெண்டாவது சாப்டர்ல பாத்தீங்கன்னா அதெல்லாம் லேட்டா வருது. அடுத்தது பாருங்க, இன்னொரு வித்தியாசம். நான் உங்களுக்கு வித்தியாசம் சொல்லிடுறேன். அடுத்த வித்தியாசம் நீங்க வீட்டில் பார்த்துட்டு வந்துருங்க. ஃபர்ஸ்ட் சாப்டர் முழுசும் கடவுளுடைய பேர் என்னவா வருது? நேம் ஆஃப் காட் என்னவா இருக்குது? எலோஹிம். என்டையர் சாப்டர் 1 ஃபுல்லா பாத்தீங்கன்னா எலோஹிம். சாப்டர் 2 நீங்க கரெக்டா சொல்லல. சாப்டர் 2ல எப்படி வருது? நம்ம இது நம்ம விட்டுறோம். நம்ம கரெக்டா பார்க்கணும். தேவனாகிய கர்த்தர் அப்படின்னா ஹீப்ரூல சொல்றதா இருந்தா யாவே எலோஹிம். யாவே எலோஹிம். ரைட், அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ செகண்ட் ஸ்டோரியில யாவே எலோஹிம் அப்படின்ற நேம்ல தான் அவர் யூஸ் பண்றார். பட் ஃபர்ஸ்ட் ஸ்டோரியில ஒன்லி எலோஹிம். அண்ட் தென் தேர்ட்ல அங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டோரியில கடவுள் பேசுறார். God speaks. ஸ்டோரி 1. ஸ்டோரி 2ல நோ, he creates. எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டோரி 1ல let there be light, let there be stars, sun, moon அப்படின்னு ஆர்டர் பண்ற, கமாண்ட் பண்ற, டிவைன் கமாண்டேஷன் ஃபார்முலாலாம் உங்களுக்கு நான் கொடுத்தேன். பட் செகண்ட் ஸ்டோரியில பார்த்தீங்கன்னா டிவைன் கமாண்டேஷன் கிடையாது, டிவைன் இன்வால்வ்மெண்ட். அங்க பாருங்க, அவர் என்ன பண்றாரு? verse 7. உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா? ஃபர்ஸ்ட் ஸ்டோரிக்கு போங்க. அவர் என்ன பண்ணாரு? 27. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். ஃபினிஷ்ட். ஆனா இங்க என்ன இருக்கு? மனிதனை மண்ணிலே உருவாக்கி. நீங்க அதை பார்க்கல. சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதி. ஸோ ப்ராசஸ் இஸ் டிஃப்ரெண்ட். கரெக்ட், ப்ராசஸ் இஸ் டிஃப்ரெண்ட். டிவைன் கமெண்டேஷன் சாப்டர் 1. இங்க நோ கமெண்ட்ஸ். ஹியர் காட் இன்வால்வ்ஸ், காட் கிரியேட்ஸ் லிட்ரலி. அதுதான் இங்க இருக்கக்கூடியது. ஸோ காட் லைக் அ பாட்டர். ஒரு பாட்டர், குயவன் களிமண்ணை எடுத்து செய்யற அந்த ஒரு பானையை செய்யற மாதிரி, லைக் அ பாட்டர் he creates. கரெக்டா? அங்க மனிதர்கள் உருவாவதாக அவன் ஆணும் பெண்ணும் உருவா, let there be human beings straight away. ஆனா இங்க இதுல அந்த ஸ்டோரி அதோட டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்க. ரைட், அடுத்தது பாருங்க. அந்த ஸ்டோரி 1 அந்த நரேஷன் பார்த்தீங்கன்னா மோர் காஸ்மோஜெனிக்னு சொல்றாங்க. காஸ்மோஜெனிக்னா
அகில உலகத்தையும் அகில அண்ட சராசரங்களையும் கொண்டு வருது அந்த ஸ்டோரி. இது ஆந்த்ரோபோசென்ட்ரிக்னு சொல்றாங்க, மனுஷங்களை மையமா வச்சிருக்குது. ரெண்டாவது ஸ்டோரியில பார்த்தீங்கன்னா மனுஷங்களை சுத்தி நடக்கிற சம்பவங்கள் மட்டும்தான் சொல்லப்படுது. ஆனா முதல் ஸ்டோரியில மனுஷங்க ஒரு ஆணுடைய படைப்புல ஒரு பகுதி தான். ஆனா இங்க இவங்களை சுத்தி தான் ஸ்டோரியே பின்னப்பட்டிருக்குது. செகண்ட் ஸ்டோரி, ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா 5, 5வது பாயிண்ட் என்ன சொல்ல வரேன்னா, ஸ்டோரி 1 வந்து பொயட்டிக் இன் நேச்சர். ஸ்டோரி 1 வந்து பொயட்டிக்கா இருக்கு. வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், அப்படியே ஆயிற்று. சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி முதல் 2ஆம் நாள் உண்டாயிற்று. லைக் அ போயம், ஒரு சேம் ஃபார்முலா தி ஆத்தர் ரிப்பீட்ஸ். அங்க இங்க நரேஷன், அப்படியே நரேட் பண்ணிக்கிட்டே போறாங்க ஸ்டோரி. நெக்ஸ்ட் 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 நெக்ஸ்ட், ரிப்பிட்டேஷனே கிடையாது. ஆனா சாப்டர் 1ல ரிப்பிட்டேஷன் வந்துகிட்டே இருக்கும், இங்க நோ ரிப்பிட்டேஷன். சரி, அடுத்தது அங்க கடவுள் மனிதர்களை படைக்கிறார். சாப்டர் 1 அவர்களை எப்படி படைக்கிறாரு? ஆணும். இங்க இங்க ஆதாம மட்டும்தான் படைக்கிறார். கொஞ்சம் டைம் ஆகுது. ஏவாளுக்கு இட் டேக்ஸ் டைம் லிட்டில் பிட், கொஞ்சம் ஏவாள் ஹாஸ் டு வெயிட் ஃபார் சம் டைம். இங்க ஃபர்ஸ்ட் ஆடம் ஒன்லி. அங்க ஆணும் பெண்ணுமாக படைத்தார். அங்க ஜெண்டர் அப்படி ஒரு பெரிய ஜெண்டர் இஷ்யூஸ் இல்லை. இங்க ஒரு ஃபர்ஸ்ட் ஆடம் நெக்ஸ்ட் ஈவ் அப்படின்ற ஒரு சின்ன கிளாசிஃபிகேஷன் இருக்குது. ரைட், ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஈடன் கார்டன் பத்தி எதுவுமே இல்லை. அங்க ஈடன் கார்டன்ன்றது உலகமே ஈடன் கார்டன் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டோரியில. செகண்ட்ல ஈடன் தான் இருக்குது. ஸ்டோரி சென்டர்ட் இன் ஈடன். ஈடனுக்கு வெளியே என்ன இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. கடவுள் சொல்றார் ஈடனுக்கு வெளில போயிடுங்கன்னு சொல்றார். ஏதேனை விட்டு வெளில துரத்துறது தான் பனிஷ்மெண்ட். யூ ஹேவ் டு கோ அவுட் ஆஃப் ஈடன் அப்படி சொல்றார். ஆனா அங்க 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 ஏதேன் தோட்டத்தை பத்தி எந்த டிஸ்கிரிப்ஷனும் கிடையாது. எங்க ஃபர்ஸ்ட் சாப்டர்ல நம்ம பார்க்குற அந்த நரேஷன்ல அது கிடையாது. பட் செகண்ட் நரேஷன்ல தான் ஏதேன் தோட்டமே வருது. ஏதேன் தோட்டத்தை பத்தி மட்டும்தான் பேசுறாங்களே தவிர ஏதேன் தோட்டத்துக்கு வெளியில என்ன இருந்துச்சுன்னு யாருக்கும் தெரியாது. ரைட், அடுத்தது பாருங்க. இங்க ஸ்டோரி 1 அதோட இன்டென்ஷன் என்னன்னா, கடவுளுக்கும் உலகத்துக்கும் இருந்த உறவு பத்தி பேசுது. பட் ரெண்டாவது ஸ்டோரி கடவுளுக்கும் ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டிக்கும் இருந்த உறவை பத்தி பேசுது. ஓகே, எந்த நரேஷனா இருந்தாலும் அதுக்கு ஒரு பர்பஸ் வேணும். இப்போ 2 நரேஷன் இருக்குது. இவ்வளோ டிஃபரன்சஸ் நான் சொல்லியிருக்கிறேன். நீங்க இன்னும் போய் உட்காந்து வீட்டில் கண்டுபிடிப்பீங்க, ஐ பிலீவ். ரைட், இப்போ ஃபர்ஸ்ட் நரேஷனுக்கு என்ன பர்பஸ், செகண்ட் நரேஷனுக்கு என்ன பர்பஸ்? Who can tell me? நரேஷன் 1க்கு உடைய பர்பஸ் என்ன, நரேஷன் 2க்கான பர்பஸ் என்ன? என்ன கெஸ் பண்ணிருக்கீங்க? ஐயோ, 1ன்றது 1 தான், 2ன்றது 2 தான். இவ்வளவு நேரம் நான் 10 வித்தியாசம் சொன்னேனே, இந்த 10 வித்தியாசத்தோட பர்பஸ் என்ன? ஸ்டோரி 1 சாப்டர் 1 1 to 31 அதோடைய மெயின் பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலகம் அனைத்தையும் படைத்தவர், உலகம் அனைத்துக்குமான கடவுள் இவர்தான், காட், யூனிவர்சல் காட் அப்படின்றத காட்டுறாங்க. ஆனா செகண்ட்ல என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உலகம் அனைத்துக்குமான கடவுளா இருந்தாலும் அவர் எப்படி ஆதாம் மூலமாக ஆபிரகாம் மூலமாக எப்படி தாவீது, அந்த பர்பஸ் அவங்க கொண்டு போறாங்க. the formation of இஸ்ரேல் அப்படின்ற ஒரு நாடு எப்படி உருவானது, வாக்களிக்கப்பட்ட சந்ததி எப்படி உருவானதுன்னு சொல்லணும்னா, you have to start from Adam. Genesis account 1, account 2, narration 1, narration 2. Account 1, Genesis chapter 1 1 to 31
அக்கவுண்ட் 1. ரைட். இந்த அக்கவுண்ட் 1ல ஆத்தர் என்ன யூஸ் பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா ஏலோஹிம் அப்படின்னு வார்த்தை பயன்படுத்துறார். ஏலோஹிம் அப்படின்னு சொன்னா ப்ளூரல் ஃபார்ம். ரைட். அப்போ என்ன சொல்ல வராரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பின்னாடி வர சர்ச் அண்ட் நம்ம எல்லாருமே அதை எப்படி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே த இன்வால்மெண்ட் ஆஃப் ட்ரையூன் காட், பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய திரியேக கடவுள் எப்படி இன்வால்வ்ட் இன் தி கிரியேஷன், எப்படி இன்வால்வ் ஆகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு வசனம் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துட்றேன். 26, read it in English. பரவாயில்ல இங்கிலீஷ்ல வாசிங்கம்மா. So you might have come across the same verse. God said, let us. Okay. இப்போ இன்னொன்று நான் சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துக்குள்ள வந்துட்டேன், அதையும் சொல்லிடுறேன். கிரியேஷன் ஸ்டோரிக்கு எக்ஸ்ட்ரா காப்பி, எக்ஸாக்ட் காப்பி அப்படின்னு இன்னொரு ஸ்டோரி இருக்குது. அது எனுமா எலிஷ், எழுதிக்கோங்க. எனுமா எலிஷ், ELISH, எலிஷ், எனுமா ENUMA, எனுமா எலிஷ். இது மெசபடோமியாவில் இருந்து கண்டெடுக்கப்பட்டு ஆர்கியாலஜிக்கலி எடுக்கப்பட்ட ஒரு ஸ்டோரி, written in clay tablets. ரைட். அந்த ஸ்டோரியை இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த ஸ்டோரி அதாவது சுமேரிய மக்கள் அவங்க வச்சிருந்த ஸ்டோரி. அந்த ஸ்டோரியை நான் சொல்றேன். அந்த ஸ்டோரியில் அவங்களுக்கு கடவுள் இருக்காரு. அவருக்கு பேர் அபு. அவருடைய மனைவி இருக்காங்க, வைஃப் கன்சார்ட் தியாமத். அபு அண்ட் தியாமத். அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபு மேல் காட், தியாமத் ஃபீமேல் காட். தியாமத் அப்படின்னு சொன்னா சி மான்ஸ்டர்னு அர்த்தம். பெரிய மான்ஸ்டர் அவங்க, சி மான்ஸ்டர். ரைட். லைக் பைபிளில் மென்ஷன் பண்ற லேவியாத்தான் மாதிரி ஒரு பெரிய சி மான்ஸ்டர். அபு காட் ஆஃப் ஹெவன்ஸ். இவங்க ரெண்டு பேருக்கும் திருமணமாகி நிறைய குழந்தைங்க பிறக்கிறாங்க. இந்த குழந்தைங்க நிறைய நாய்ஸ் பொல்யூஷன் ஏற்படுத்துறாங்க, கத்துறாங்க, இது பண்றாங்க. ஸோ அபு யூ வாண்ட்ஸ் டு டேக் ரெஸ்ட். குழந்தைங்க ரொம்ப சத்தம் போடுறாங்க. என்ன நினைக்கிறாரு, இந்த எல்லா குழந்தையும் கொன்னுடலாம் அப்படின்னு சொல்லி ஒய்ஃப் கிட்ட பேசுறாரு. சிரிக்காதீங்க, அதுதான் ஸ்டோரி. ஸோ ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா, ஓகே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வில் கில் ஆல் அவர் சில்ட்ரன் அண்ட் கிராண்ட் சில்ட்ரன், தே டிசைடட். அப்போ இந்த விஷயம் அவங்களுக்கு லீக் அவுட் ஆகி, அப்போ மற்றவங்க என்ன சொல்றாங்க, அவங்க நம்மளை கொல்றதுக்கு முன்னாடி நாம நம்ம தாத்தாவையும் பாட்டி என்ன பண்ணிடுவோம், கொன்னுருவோம் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை சூஸ் பண்றாங்க. அவருக்கு பேர் மார்டுக். நீங்க ஒரு ஒரேஷியஸ் ரீடரா இருந்தீங்கன்னா என்னமா எலிஷா ராத்திரியே படிச்சு முடிச்சிருங்க. ரைட். மார்டுக், நான் சொல்றது சின்ன ஸ்டோரி, பட் அது பெருசா லென்த்தியா போகும், ஒரு பெரிய எபிக். ஐ எம் டெல்லிங் யூ, ஐ எம் கிவிங் யூ எ கிளிம்ஸ். ரைட். மார்டுக்கை சூஸ் பண்றாங்க, சோசன் மார்டுக். இப்போ மார்டுக் என்ன பண்றாருன்னா, பேரன் அவர் என்ன பண்றாருன்னா தாத்தாவை கொன்னுறார். தாத்தாவை கொண்ட உடனே பாட்டி பயங்கரமா கோவம் வருது. ஸோ பாட்டி என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு கோவம் வந்துருச்சுன்னா அவங்கள யாராலையும் என்ன பண்ண முடியாது. அவங்க சி மான்ஸ்டர், யூனோ ஆட்டிடியூட் ஆஃப் த மான்ஸ்டர். மான்ஸ்டர் என்ன பண்ணுன்னா பொதுவாக அமைதியாக ஒரு சைலண்டான ஒரு இடத்துல இருக்கும். ட்ரிகர் ஆச்சுன்னா, நான் என்ன சொல்ற கோவத்தை சொல்றேன், நான் கோவம் தான் நான் என்னவாயிருவேன், இஃப் ஐ கெட் ஆங்கிரி சாது மிரண்டா காடு கொலை, அவ்வளோதான். ஸோ அதர் சைட் ஆஃப் மீ. ஸோ அது மாதிரி மான்ஸ்டர் வெளில வருது. மான்ஸ்டர் வரக்கூடாது, வந்தாங்கன்னா யாராலையும் தடுக்க முடியாது. அப்போ அவங்க மான்ஸ்டரா அவதாரம் எடுக்கிறாங்க. எடுக்கும்போது அவர் மார்டுக் நின்று தைரியமா நின்று அவங்கள 2 பீஸா வெட்டிடுறாரு. வெட்டி ஒரு பீஸை எடுத்து என்ன பண்றாரு, ஹெவன், லெட் தேர் பி ஹெவன் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பீஸை எடுத்து என்ன பண்றாரு, பூமி இல்ல லெட் தேர் பி எர்த் அப்படின்னு சொல்றாரு. உடனே
மார்டுக்கு இப்படி பண்ண உடனே மற்ற காட்ஸ் குட்டி குட்டி கடவுள்கள்லாம் இருந்தாங்களே, எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, இட் இஸ் குட் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, தே ஆர் ஆல் அப்ரிஷியேட்டிங். ஸோ அவர் ரொம்ப ஜாலியாகிடுறாரு. உடனே அவர் கேட்குறாரு, உங்களுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, தாத்தா நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாரு, அதனால் நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நமக்கு வேலை செய்கிறதுக்கு ஸ்லேவ்ஸ் வேணும், ஏதாவது பண்ணி கொடுங்கன்னு சொல்லும்போது அவர் மனுஷங்களை என்ன பண்ணுறாரு, மனுஷங்களை கிரியேட் பண்ணிவிட்டு நீங்களாம் ஜாலியாக ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருங்க, உங்களுடைய வேலையெல்லாம் யார் செய்வா, மனுஷங்க செய்வாங்கன்னு சொல்லி அவர் சீஃப் காட் ஆயிடுறாரு. அப்போ மனுஷங்க வாழ்கிறதுக்கு வெஜிடேஷனு அது எல்லாத்தையும் பண்ணி கொடுக்குறாங்க, வெஜிடேஷனு அனிமல்ஸு ஸோ எல்லாத்தையும் பண்ணாங்க. ஸோ இது ஒரு கிரியேஷன் ஸ்டோரி. இப்போ இதுவும் ப்ளூரல் தான், ரைட்? இதுவும் ப்ளூரல் தான், இங்கேயும் ப்ளூரலாக தான், நமது சாயலின்படியும் நமது ரூபத்தின்படியும் மனிதரை படைப்போமாகன்னு சொல்றாரு. இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் இப்போ நான் சொன்னதுலேருந்து கண்டுபிடிச்சிங்க? Can you able to find a difference between this two pluralistic? நான் இப்போ சொன்னேன்ல, மார்டுக் இந்த படைப்பு இந்த ஒரு புராண கதையிலையும் இப்படி நடக்குது, இங்கேயும் நடக்குது. இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? அப்படி இல்லை, இங்க ஒருத்தர் படைக்க மற்றவங்க அப்ரிஷியேட் பண்றாங்க, இங்க அப்படி இல்லை, மூவரும் ஆல் த்ரீ இன்வால்வ்ஸ். வாங்க நான் படைக்கிறேன், என் கூட வந்து கம்பெனிக்கு நில்லுங்கன்னு சொல்லல, கம் லெட் அஸ் கிரியேட். அந்த லெட் அஸ் கிரியேட் ஷோஸ் தி டிவைன் யூனிட்டி. there is no hierarchy in divinity. Trinity கான்செப்ட்ல no hierarchy. they share same substance. அவர்கள் ஒன்றாக இருக்கிறார்கள், அவங்க இணைந்து ஒரே பணியை என்ன பண்றாங்க, சரி. ஸோ இங்கே ஹையரார்க்கிலாம் கிடையாது, நம்பர் 1 நம்பர் 2 சுப்பீரியர் காட், டெமி காட், செமி காட். ஸோ இந்த பாபிலோனியன் எனிமா எலிஷ் மித்த இந்த கிரியேஷன் ஸ்டோரி ரெசிஸ்ட் பண்ணுது. இந்த மாதிரியான கிரியேஷன் நெரேட்டிவை வந்து உலகம் அன்னைக்கு பார்க்கல. இந்த கிரியேஷன் நெரேட்டிவ் ஒரு ஸ்டோரி ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், அதைத்தான் நான் சொல்ல வரேன். ஸோ பேரலல் ஸ்டோரி கூட இதை சொல்ல முடியாது. எனிமா எலிஷ் இஸ் நாட் அட் ஆல் பேரலல் ஸ்டோரி. எனிமா எலிஷ் வந்து ஃபால்ஸ் நெரேட்டிவ் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்காகத்தான் பிப்ளிக்கல் ஆத்தர்ஸ் வந்து நம்ம கிரியேஷன் ஸ்டோரியை கொண்டு வராங்க. ஸோ நம்ம கிரியேஷன் நெரேட்டிவ் என்ன ப்ரூவ் பண்ணுதுன்னா, காட் இன் ப்ளூரல் ஃபார்ம், அவர் மூவரில் ஒன்றாக இருக்கிறார் என்கின்ற ஒரு உண்மையை வந்து இந்த ட்ரினிட்டி கான்செப்ட் நமக்கு சொல்லுது. வாங்க நம்ம படைக்கலாம், வாங்க நம்ம செய்யலாம், வாங்க நம்ம இன்வால்வ் ஆகலாம், மூவரும் இணைந்து செய்கிறார்கள் என்ற ட்ரினிட்டியன் ஆஸ்பெக்டை நாம் அதில் பார்க்குறோம். ரைட், ஒன்று. தட் இஸ் அது வந்து நம்ம ஜானில் நம்ம பார்த்தோம்ல, ப்ரீ எக்ஸிஸ்டன்ட் திங்ஸ் இந்த கிரியேஷன், அது இன்னொரு கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ரைட், அடுத்தது நம்ம பார்த்தோம்னா இன்னொரு முக்கியமான விஷயம் நான் இதில் மென்ஷன் பண்ணுறேன். சாபத் ஃபர்ஸ்ட் கிரியேஷன் நரேட்டிவ்ல சாப்டர் 2 1 to 3 பார்த்தீங்கன்னா சாபத் கிரியேட் பண்றார் ஆண்டவர். verse 2, தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியை 7ஆம் நாளில் நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். ஏன் இப்போ நம்ம பொதுவாக சொல்றோம் 6 days ஆஃப் கிரியேஷன் சொல்றோம், ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 7th day ஆல்சோ இஸ் இம்பார்ட்டன்ட் டே. ஏன்னா 7th டேவும் கடவுள் உண்டாக்குறார், அந்த 7ஆம் நாளை ஓய்வு நாளாக உண்டாக்குகிறார். அதோடைய அர்த்தம் என்ன? ஏன் ஓய்வு நாளுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாரு? why Sabbath day is important? நீங்க பார்த்தீங்கன்னா பிஃபோர் கிரியேஷன் அண்ட் ஆஃப்டர் கிரியேஷன். பிஃபோர் கிரியேஷன் என்ன எப்படி இருக்குது உலகம்? சைலன்ஸ். செகண்ட், ஆஃப்டர் கிரியேஷன் சைலன்ஸ். 7ஆம் நாளிலே no activities, silence. So divine sanctified silence first. Second point, climax of creation. creation உடைய உச்சம் எங்க வருது? கிளைமாக்ஸ் சாபத்து தான், ஓய்வு நாள் தான் படைப்பின் உச்சம்.
2. மூணாவது, நீங்க கரெக்டா அப்சர்வ் பண்ணீங்கன்னா சாயங்காலம் ஆகி விடியற் காலம் ஆகி அந்த ஃபார்முலா எங்க இல்ல? சாபத் டேக்கு இல்ல. பாத்தீங்களா? ஒன்லி ஃபார் 6 days. 7th டேக்கு அது இல்ல. ஏன் இல்ல? இல்லம்மா, எல்லா ஃப்ரம் ஃபர்ஸ்ட் டே ஆன்வர்ட்ஸ் த ஃபார்முலா கோஸ் சாயங்காலம் ஆகி விடியற் காலம் ஆகி. பட் ஏன் 7ஆம் நாளுக்கு மட்டும் அது இல்லை? பிகாஸ் சாபத் இஸ் இட்டர்னல். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, சங்கீதம் 95, என்னுடைய இலைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பில் சொன்னா, கடவுள் கொடுக்கிற இலைப்பாறுதல் இஸ் இட்டர்னல். தேர் இஸ் நோ எண்ட் டு காட்ஸ் ரெஸ்ட். கடவுள் நமக்கு கொடுக்கிற ஓய்வுக்கு ரெஸ்ட் எண்டே கிடையாது. அதனால தான் மற்ற நாளெல்லாம் முடிஞ்சு போச்சு, ஆனால் ஓய்வு நாள் தேர் இஸ் நோ எண்ட் ஃபார் சாபத். சாபத் அப்படின்னு சொல்றது ஒரு ஸ்பிரிச்சுவல் அப்சர்வன்ஸ். எக்ஸாக்டா ஒரு தேதி இதுதான் சாபத் இல்லை. சாபத்துன்னு சொல்றது கடவுள் நமக்கு கொடுக்கிற ரெஸ்ட். நம்ம என்ன சொல்றோம்? ரெஸ்ட் இன் பீஸ்ன்னு ஏன் சொல்றோம்? அதுதான் இட்டர்னல் பிளெஸிங். ஆஃப்டர் ஆல் ஆக்டிவிட்டீஸ் கடவுள் நமக்கு என்ன கொடுக்கிறாரு? ரெஸ்ட் கொடுக்கிறார். ஸோ மனுஷனுடைய வாழ்க்கையில் சந்தோஷமான நாள் எது? என்டரிங் இன்டு இட்டர்னல் லைஃப், க்ளோரியஸ் டே, கொண்டாட வேண்டிய நாள். அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த ஈவன் சாபத்ன்றது எ டே ஃபார் செலிப்ரேஷன், ரைட்? நெக்ஸ்ட் அதில் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க. சாபத் இஸ் அ சேக்ரட் டைம். அது ஒரு சேக்ரட் டைம். கடவுள் என்ன பண்ணுறாருன்னா, எந்த வேலையுமே செய்யாமல் தன்னை அதில் டெடிகேட் பண்ணுறாரு. ஒரு சேக்ரட் டைம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சாபத் ஆஸ் அ டெம்பிள்னு சொல்கிறாங்க. அதாவது சாபத்து தான் இறை ஆலயம். ஏன்னா சாபத் கடவுளுடைய பிரசன்ஸ் என்னன்றதை நமக்கு சொல்லிக் கொடுக்குது, ரைட்? அடுத்தது பார்த்தோம்னா சாபத் இஸ் ரெசிஸ்டன்ஸ் சொல்றாங்க. சாபத் ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஏன்? ஓய்வு ஒரு ரெசிஸ்டன்ஸ். எப்படி? இந்த சாபத் டே 7th டே, 7th இயர், 7 into 7 49th இயர். இது எல்லாத்துக்குமே பைபிள் என்ன இருக்கு? ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்கு. 7th டே, 7th இயர், ரைட்? 7th டே வாட் ஹேப்பன்ஸ்? நம்ம எல்லாருக்கும் ரெஸ்ட். 7th இயர், 7th இயர் ரெஸ்ட் டு த லேண்ட். 49th இயர், the start of the 50th இயர். அப்போ என்ன பண்ணணும்? ரிலீஸ். 50th இயர் ஜூபிலி ரிலீஸ். எல்லாருக்கும் விடுதலை, எல்லாம் ப்ராப்பர்ட்டிக்கு, பட் எதில் எல்லாத்துக்கும் விடுதலை. ஸோ இந்த சாபத் வந்து இந்த ஒரு வாரத்தில் ஒரு நாள் மட்டும் கனெக்ட் ஆகலை. சாபத் அப்படின்னு சொல்றது ஒரு ரெசிஸ்டன்ஸ், ரைட்? இது எதுக்கு ரெசிஸ்டன்ஸ்? சாபத் எதை ரெசிஸ்ட் பண்ணுது? கண்டுபிடிங்களேன். சாபத் எதை ரெசிஸ்ட் பண்ணுது? கடவுளை ரெசிஸ்ட் பண்ணாது. எதை அதாவது ஓய்வு நாள் எதை எதிர்க்கிறது? மனுஷனுடைய சிஸ்டத்தை எதிர்க்கிறது. கரெக்டா? நாம ஒரு சிஸ்டத்தை கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறோம்ல, அந்த சிஸ்டம் எக்கனாமிக்கல் மாடல், ஒரு பொருளாதார சிஸ்டம், ஒரு எல்லாத்தையும், அதாவது நம்ம ஏற்படுத்தி வச்சிருக்க எல்லா மாடலையும் சாபத் என்ன பண்ணிடுது? இப்போ 7th இயர் வந்து நீங்க லேண்டை வந்து ஃப்ரீயா விடணும்னா என்ன நடக்கும்? லேண்ட் ஷுட் பி ஃப்ரீ அப்படின்னா 7th இயர் கல்டிவேஷன் கிடையாது. அப்போ அந்த வேலை செஞ்ச ஒரு அந்த சிஸ்டம், அதில் இருக்கிற லேபரர்ஸு, அதை வேலை வாங்குறவங்க, அதில் இன்வால்வ் ஆகுறவங்க எல்லாருக்குமே ஒரு சேஞ்ச் ஆஃப் லைஃப் நடக்கும். இது வந்து எப்படிதுன்னா, சாபத்து ஒரு ராட்னம் மாதிரி, மேலே இருக்கிற ஒரு கீழே வர்றதும், கீழே வர்றவர் மேலே போகிறதும், இது ஒரு நடக்கும். யாரும் எப்பவும் இப்போ 50th இயர் உங்ககிட்ட இருக்க எல்லா லேபர்ஸும் ரிலீஸ் பண்ணணும்னா நீங்கள் என்னவாயிடுவீங்க? பெரிய பண்ணையார் இருக்கிறவர் ஒன்றுமே இல்லாமல் போயிடுவார். அதாவது கடவுள் இந்த சாபத் டே மூலமாக என்ன சொல்ல வர்றாருன்னா, மனுஷங்க ஏற்படுத்தி வச்ச ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும்
கொலாப்ஸ் பண்ணுற ஒரு நிகழ்வு தான் அது. ஸோ இட்ஸ் சாபத்துக்கு பின்னாடி ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, சும்மா இல்லை. ஒரு பொருளாதார ஒரு 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 நியூ எக்கனாமிக் மாடல் இருக்குது, எக்கனாமிக் சிஸ்டம் இருக்குது. சாபத் சும்மா ஒரு ஆர்டினரியான ஒரு விஷயம் கிடையாது. இப்போ நினச்சி பாருங்க, ஒரு மனுஷன் 1 இயர் இந்த பூமியை டிஸ்டர்ப் பண்ணலன்னா என்ன நடக்கும்? 1 இயர் நோ கல்டிவேஷன் மீன்ஸ் வாட் ஹேப்பன்ஸ்? அந்த எர்த் ரீஜுவனேட்ஸ், பூமி தன்னை புதுப்பித்துக் கொள்ளுகிறது. கரெக்டா? நிறைய விஷயம் அந்த மாதிரி கோவிட் டைமில் கூட சொன்னாங்க, பொல்யூஷன்ஸ் குறையுது, மனுஷனுடைய இன்வால்மெண்ட் குறையுது, மனுஷனுடைய எக்ஸ்ப்ளாய்டிங் ஆக்டிவிட்டீஸ்லாம் குறையுது. ஸோ சாபத்து பல விதத்தில் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, பேசாமல் நம்ம அதை நீங்கள் ஒரு திங்க் பண்ணி எழுதிட்டு வாங்க. சாபத் எப்படி ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்க முடியும்? அதை வெறும் நம்ம அது ஒரு ஸ்பிரிச்சுவல் டே, அதை ப்ரேயர் பண்ணணும், அன்றைக்கி பைபிள் வாசிக்கணும், நம்ம ஆலயத்துக்கு வரணுன்றது மட்டும் தாண்டி அப்படி தான் அவங்க வந்துக்கிட்டு இருந்தாங்க. ஜீசஸ் என்ன பண்ணுறாருன்னா, ஓய்வு நாளை தான் சுகப்படுத்துறார். ஓய்வு நாளில் தான் நான் விடுதலை கொடுப்பேன்னு சொல்கிறார். இல்லை நீங்கள் சர்ச் வழிபாட்டை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அப்படின்னு அவர் சொல்கிறாங்க. இல்லை ஓய்வு நாளுக்காக மனுஷன் படைக்கப்படவில்லை, மனுஷனுக்காக தான் ஓய்வு நாள் படைக்கப்பட்டது. கரெக்டா? அப்படின்னா என்ன அர்த்தம்? Sabbath created for human beings, not we created for Sabbath. Jesus அவருடைய எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறார். ஸோ சாபத் யாருக்காக? அப்போ நாம ப்ராக்டிஸ் பண்ணுன்றதுக்காக தான் சாபத். ஸோ ஒரு பவர்ஃபுல் டே இந்த குறிப்பிட்ட இடத்துல ஆண்டவர் நமக்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணுறத பார்த்தோம். சரி, அடுத்தது இப்போ செகண்ட் ஸ்டோரிக்கு போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தேவன் தம்முடைய சாயல், இமேஜ் அண்ட் லைக்னஸ், verse number 27, image and likeness. இமேஜ் அண்ட் லைக்னஸ், தமது சாயலின்படியும், நமது சாயலின்படியும், ப்ளூரல், நமது சாயலின்படியும், verse 27 இல்ல, நமது ரூபத்தின்படியேயும், 26, நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோம் ஆக. என்னது லைக்னஸ்? நமது சாயல், நமது ரூபம், இமேஜ் அண்ட் லைக்னஸ். இது எப்படி பார்க்கிறது? இமேஜ் அண்ட் லைக்னஸ். இமேஜ்னா உருவம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், இமேஜ் அண்ட் லைக்னஸ் இண்டிகேட்ஸ் அவர் பொசிஷன், நம்மளுடைய பொசிஷன், ஹியூமனிட்டி, நம்மளுடைய நிலை. படைப்பில் இந்த என்டையர் கிரியேஷன் ஆர்டரில் கடவுள் நமக்கு கொடுக்குற சர்டிஃபிகேட் அது. கரெக்டா? இட் கிவ்ஸ் அஸ் வேலிடேஷன். who we are created in the image and the likeness of God, which means who are we? நாம யாரு? நாம தான் டாப் மோஸ்ட். we are the supreme. கரெக்டா? we are the supreme beings. நம்ம தான் உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள். அதை எஸ்டாப்ளிஷ் பண்றான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 1. இந்த கடவுள் படைப்புல ஓகே. அப்புறம் இந்த லைக்னஸ் அப்படின்னு சொல்றது பார்த்தீங்கன்னா இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லி கொடுக்குது. இந்த லைக்னஸ் அப்படின்னு சொன்னா ரெப்ரசன்டேஷன், ரிஃப்ளெக்ஷன், ரெப்ரசன்டேஷன். we are the representation of divine. கடவுளுடைய, நம்ம தான் கடவுளை பிரதிபலிப்பவர்கள்னு சொல்லலாம். இல்லை நம்ம தான் அவருடைய இடத்துல இருந்து இந்த உலகத்துக்கு அவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை செய்யக்கூடிய பொசிஷனில் இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். we are the representatives of divine அப்படின்றதும் நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் இந்த லைக்னஸை இப்போ நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும்னா, எசேக்கியல்
எசேக்கியல் 1:10 பார்க்குறோம். எசேக்கியல் என்ன பண்ணுறாருன்னா, லைக்னஸ் ஆஃப் காட், கடவுளை போன்ற, பட் கடவுள் இல்லை. அந்த லைக்னஸ் அப்படின்னு சொல்லும்போது போன்ற, அவரை போல, பட் we are not the exact copies. அந்த இதுவும் நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த லைக்னஸ் சொல்லும்போது we are not the copies. அப்போ அதாவது அங்க வந்து அவர் பேசுறது, கடவுளா பேசும்போதெல்லாம் ப்ளூரல்ல வந்துடும். எழுத்தாளர் பேசும்போது அவர் திருப்பியும் சிங்குலர்ல கொண்டு வருவார். ஆமா, அதாவது தேர்ட் பர்சன்ல பேசுறதுக்கு இருக்குது, ஃபர்ஸ்ட் பர்சன்ல பேசும்போது இருக்குது. காட் ஃபர்ஸ்ட் பர்சன்ல பேசும்போது ப்ளூரல்ல பேசுவார், ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல்ல வரும். நாம எழுதுறவர் என்ன எழுதுவார்னா தேர்ட் பர்சன் சிங்குலர்ல எழுதுறாரு. அவர் டிவைன்னு வந்துருவாரு, பட் காடா பேசும்போது காட் அந்த ஃபார்ம்ல பேசுவார். ரைட், காட் பேசும்போது ப்ளூரல். எங்கெல்லாம் காட் பேசுறாரு பாருங்க, அங்கெல்லாம் ப்ளூரல்ல பேசுவார். சாப்டர் 1ல. சரி, அடுத்தது அதை சொல்லிட்டேன்னா, அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம். இங்க வந்துருவோம், கார்டன்ல வந்துருவோம். கார்டன்ல பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம்னா ஈவ் பத்தி பார்க்கலாமா? ஏவாள் கொஞ்சம் லேட்டா வராங்க. லேட்டா வந்து வராங்க, அவங்கள அந்த போன்லேருந்து எடுக்கிறாரு. அந்த இடத்துல வந்து சொல்றாரு பாருங்க, கடவுள் ஏற்ற துணையை உருவாக்குவேன். ஏவாளை ஆதாமுக்கு கடவுள் என்னவா கொடுக்கிறாரு? ஹெல்ப்பரா கொடுக்கிறார். கரெக்டா? ரைட். இப்போ இதுல யார் பவர்ஃபுல் பேர், பவர்ஃபுல் பார்ட்னர்? ஈவ் ஆர் ஆடம்? எப்படி ஆடம் வரும்? அந்த பாலஸ்தீன் கான்டெக்ட்ல ஹெல்ப்பர் அப்படின்னு சொன்னா அவங்க தான் பவர்ஃபுல். ஈ இஸ் த டிபெண்டன்ட். எப்படின்னு பார்த்தீங்க, லிட்டரலா யோசிச்சிங்கன்னா, இப்போ எனக்கு இவங்க உதவி செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா யார் 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 வல்லரபிள் பொசிஷன் இருக்கிறது? இப்போ எனக்கு வந்து இவங்க தான் உதவி செஞ்சாங்க, நான் கீழே விழுந்து கிடந்தேன், இவங்க வந்து என்னை தூக்கி விட்டாங்கன்னு சொன்னா இதுல யாரு பலம் உள்ளவர்கள், யார் பலவீனமானவர்கள்? தூக்கி விட்டவங்க தான். ஸோ ஆதாமால தனியா இருக்க முடியலன்னு சொல்லி இனி தனியா இருக்கிறதுக்கு அவருக்கு கூட இவங்க இருந்தா தான் அவர் இருக்க முடியும் நிலைமைக்கு வந்ததுன்னா அப்ப யார் ஸ்ட்ராங்? சரி, பாம்பு யார்கிட்ட பேசிச்சு? ஸ்னேக். ஏன் ஏவாள்கிட்ட பேசிச்சு? அவங்க சாப்பிட்டு இல்ல, அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு புரிதல் இல்ல, அண்டர்ஸ்டாண்டிங் கம்மியா இருக்குன்றதுக்காக அந்த பாம்பு பேசல. இவங்க சொன்னா தான் அவர் கேட்பாருன்னு பாம்புக்கு தெரியும். So instead of convincing two, snake decided to convince one powerful person. கரெக்டா? அது ஒரு குட் ஐடியா தானே. ரெண்டு பேர்கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்றதை விட இருக்கிறதுல வலிமையான ஒருத்தர்கிட்ட பேசும்போது தானாவே ஆட்டோமேட்டிக்கா அந்த பர்சன் வரக்கூடிய இடத்துல இருக்கிறார். ஸோ அது டிசைட் பண்ணுது. ஸோ இங்க நம்ம நினைக்கிற மாதிரி வந்து ஏவாளை வந்து நாம ஒரு வீக் அப்படின்றது இல்லை. நான் ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்றேன். இப்போ நிறைய கேட்போம், பட் இது ஒரு பெர்ஸ்பெக்டிவ். அவங்கள நம்ம வீக்குன்னு சொல்ல முடியாது. அங்க வீக்கா ஏவாளை காட்டல. ஏவாள் ஒரு டிசிஷன் மேக்கரா இருக்கிறாங்க. சரி, அடுத்து நம்ம போயிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த 24 பாருங்க. 24ல பார்த்தீங்கன்னா புருஷன் தன் தகப்பனையும் தாயும் விட்டு, ஆமா அங்க லா இருக்கு, லா இன் எக்ஸிஸ்டன்ஸ் அங்க இருக்குது. என்னன்னா ரூல் என்னன்னா, அவங்க புருஷன் தன் தகப்பனையும், ஆமா 24 இல்லை விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். ஸோ லீவ், forsake அப்படின்ற வார்த்தை வருது. Man has to forsake his father and mother to be united with his wife. ஸோ இங்க ஒரு ஃபார்மேஷன் ஆஃப் த ஃபேமிலி, அதுக்கு இந்த இவ்வளோ ஸ்ட்ராங்கான வார்த்தையை வந்து பயன்படுத்துகிறாங்க. ரைட், அது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு நமக்கு இன்னொரு இடம் வருது அன்றைக்கி, அப்போ நம்ம அதை பற்றி நம்ம பேசுவோம். ரைட், அடுத்தது பார்த்தீங்கன்னா சாப்டர் 3க்கு போயிடலாம். போயிட்டு நம்ம திருப்பி
ரைட். அதுக்கு முன்னாடி தியாலஜி டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ரைட். இப்போ நம்ம 2 சாப்டர் பார்த்துருக்குறோம். இந்த 2 சாப்டரில் இருக்கக்கூடிய தியாலஜி இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதில் இருக்க தியாலஜி என்னன்னா, God as creator, human as created beings. இந்த 2 ஸ்டோரியோடைய முக்கியமான பர்பஸ் என்னன்னா, கடவுள் தான் உலகத்தை படைச்சாரு, மனுஷங்க படைக்கப்பட்டவங்க அப்படின்னு. ஏன் இது ஒரு முக்கியமான பர்பஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு நிறைய மித்து இருந்துச்சு. குறிப்பாக ஃபேரோஸு, மற்ற கிங்ஸு, எம்பரர்ஸ்லாம் என்ன கிளைம் பண்ணாங்கன்னா, நாங்கள்லாம் யாரு, டிசனன்ஸ் ஆஃப் காட்னு சொன்னாங்க. அதெல்லாம் கிடையாது, ஆல் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் கிரியேட்டட் பீயிங்ஸ், கிரியேட்டட் பை காட் அப்படின்றத வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காகத்தான் இந்த ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, இந்த கிரியேஷன் ரிவீல்ஸ் ப்ளூரல் நேச்சர் ஆஃப் காட் பட் நோ சப்பார்டினேஷன். இதில் இந்த கிரியேஷன் நம்ம ஸ்டோரியை, இந்த நெரேட்டிவ்ஸை பார்த்தோம்னா கடவுளுடைய திரித்துவம் வெளிப்படுகிறது. ஆனால் இவருக்கு கீழே, அவங்க அவருக்கு கீழே அப்படிலாம் இல்லை. அந்த ஈக்குவாலிட்டி, டிவைன் ஈக்குவாலிட்டியோட அது வெளிவருகிறது. அடுத்தது, God is moral and holy. கடவுள் எப்படி இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, பரிசுத்தமானவராகவும் இருக்கிறாரு, அதே நேரத்தில் மாரல், அறம் சார்ந்தவராக இருக்கிறார். இதை சாப்பிடுங்க, இந்த தோட்டத்தில் இருக்கிற, யூ ஈட் எவ்ரிதிங் எக்ஸப்ட் யூ ஷுட் நாட் ஈட் திஸ். இதை செய்யலாம், இது செய்யக்கூடாது. அதில் வந்து அவர் இருக்கார். யூ ஹாவ் டு டில் அண்ட் கீப். நீ இதை தோட்டத்தை பண்படுத்தணும், பாதுகாக்கணும், நீ தான் இதை பார்த்துக்கணும். இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது. ஸோ அந்த மாரல் டீச்சிங் அதில் இருக்குது. அடுத்தது, காட்ஸ் sovereignty and majesty. இதில் ஒரு முக்கியமான விஷயம் பாருங்க. இங்க எங்கேயாவது கடவுள் ஒரு சின்ன கன்ஃப்ரான்டேஷன் நடக்குதா கடவுளுக்கும் ஈவிலுக்கும்? ஃபர்ஸ்ட் 2 சாப்டர்ஸ்ல, முதல் 2 அதிகாரத்தில் கடவுளுக்கும் ஈவிலுக்கும் ஏதாவது ஃபைட் நடக்குதா? மேபி இந்த ஃபர்ஸ்ட் verse. அதாவது அதை அவாய்ட் பண்றாங்க. சாப்டர் 1ல வந்து அந்த மாதிரியான கடவுளுக்கும் ஈவிலுக்கும் நடக்கிற சண்டை வந்து அவாய்ட் பண்றாங்க. ஆனால் பைபிளில் இருக்கு. பைபிளில் ஐ கேன் கிவ் யூ லாட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ். எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சாப்டர் உங்களுக்கு இருக்குது. நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஐசாயா 51:9, ஐசாயா 27:1 மட்டும் யாராவது வாசிங்க. ஏசாயா 27:1, ஏசாயா 51:9, சங்கீதம் 74:13, சங்கீதம் 74:14, ஏசாயா 27:1 மட்டும் வாசிங்க. ஆமா, இங்க ஏசாயா 27 டாக்ஸ் அபவுட் ஆண்டவருக்கும் அந்த லிவியாத்தான் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு பெரிய பிரைமோர்டியல் பாம்புக்கும், ஒரு மான்ஸ்டருக்கும், அரக்கனுக்கும், டிராகனுக்கும் நடக்கிற சண்டை பத்தி இங்க பேசுது. ஈவன் நம்ம ரெவலேஷன்ல கூட பார்க்குறோம், அதே மாதிரி சண்டைகள் நடக்குது. பட் இங்க உங்களுக்கு கிரியேஷனை பொறுத்த வரைக்கும் அது இல்லை. ஏன்னா கடவுள் வந்து என்ன பண்றாருன்னா அதை சப்டியூ பண்றாரு. பட் ஒரே ஒரு வசனம் மட்டும் லைட்டா அதை தொடுது. அது என்ன வசனம் பார்த்தீங்கன்னா, 1 அதிகாரத்தில் 21 வசனம். ஆதியாகமம், ஜெனசிஸ் 1:21. மகா மச்சம்னா, மச்சம்னா மச்சிலி, மச்சிலின்னா மீன் சான்ஸ்கிரிட். மகா மச்சம்னா ஆமா, சி மான்ஸ்டர். ஈப்ரூல கரெக்டா வர்றது என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, சி மான்ஸ்டர்ஸ். ஸோ இங்க எப்படி சொல்லிடுறாங்கன்னா, ஈவில்லாம் இல்லைங்க, நீங்க பயந்துட்டு இருக்கிற சி மான்ஸ்டரே யார் தான் கிரியேட் பண்ணது? அவ்வளோதான். ஸோ எவ்ரிதிங் இஸ் சப்டியூட், எவ்ரிதிங் இஸ் சப்டியூட். அவருக்கு முன்னாடி வந்து இங்க யாருமே என்ன பண்ண முடியாது. ஈ சப்டியூட் எவ்ரிதிங். அதாவது அவர் எல்லாத்தையும் கீழ்ப்படுத்திட்டார். அவருக்கு கீழ்ப்படியாதுன்னு ஒன்று கூட இல்லை. அதைத்தான் அந்த ஃபர்ஸ்ட் 2 சாப்டர்ஸ்ல they want to establish. ஸோ இந்த டைரக்ட் ஃபைட் வித் மான்ஸ்டர், டிராகனு இதெல்லாம் பின்னாடி வருது. ஆனால் அதில் எப்படி இருக்குதுன்னா,
அது அந்த ஆண்டவர் யுத்தம் பண்றாரு, யுத்தம் பண்ணி எல்லாத்தையும் அடிக்கிறாரு. காட் கன்ஃப்ரான்ஸ் மான்ஸ்டர்ஸ். அது வந்து எந்த பெர்ஸ்பெக்டிவ்ல வருதுன்னா ரிடம்ஷன் பெர்ஸ்பெக்டிவ்ல தான் வருது, கிரியேஷன் பெர்ஸ்பெக்டிவ்ல வரல. இதெல்லாத்தையும் அழிச்சு தான் உன்னை கிரியேட் பண்ணாரு அப்படின்றது வந்து புற இனத்தவர்கள் வச்சிருந்த ஸ்டோரி. அந்த ஸ்டோரி இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இங்க கடவுள் கண்ட்ரோல்ஸ் எவ்ரிதிங். எதையும் ஃபைட் பண்ணி ஜெயிச்சு கஷ்டப்பட்டு மேலே வந்து எல்லாத்தையும் படைச்சாரு. அந்த ஸ்டோரிக்கு இதுக்கும் there is no connection. ஸோ இங்கே வந்து கண்ட்ரோல்ஸ் இஸ் sovereignty unmatchable, ரைட். அதே நேரத்தில் அந்த மாதிரியான ஃபைட்டு கிளாஷஸ் நடக்குது. அது பின்னாடி ஃபார் த சேக் ஆஃப் his own people அவர் பண்ணுறாரு. அதை ஃபேக்சுவலாக எடுக்கக்கூடாது. அதுக்கு ஐயா யூஸ் பண்ணார். நீங்கள் சொன்ன வார்த்தை திருப்பி சொல்லுங்க ஐயா, பென்னி ஐயா. ஃபர்ஸ்ட் ஃபிகரேட்டிவ், செங்கடல் மான்ஸ்டர். அதுதான்மா, செங்கடல் ஒரு மான்ஸ்டர். அதை ஸ்டாப் பண்ணி ரெண்டா பிரிக்கிறாங்கல்ல. ஸோ ஃபிகரேட்டிவ்லி வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அதாம்மா, எவ்ரி திங் இஸ் ஃபிகரேட்டிவ். நான் உங்களுக்கு சொல்கிறேன் திருப்பி, அதை நீங்கள் அதை ஒரி பண்ண வேண்டாம். அதுதான் சொல்கிறேன். அது எப்படி புரிஞ்சுக்கணும்னா அடையாளமாக புரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் லிவியாதர் என்னும் பாம்பை அடிப்பாருன்னா அந்த பாம்பு எங்க இருந்துச்சு? ஆமா. ஸோ அந்த ஸ்னேக் இண்டிகேட்ஸ் தி அத்தாரிட்டி, பவர் அகைன்ஸ்ட் காட். அப்படி ஃபிகரேட்டிவாக யோசிக்கணும். நான் திருப்பி உங்களுக்கு நான் விளக்கி சொல்கிறேன். அவ்வளோதான். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டூ சாப்டர்ஸில் வந்து அடுத்தது பாருங்க, கடவுள் மனுஷங்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்குறாரு. அதையும் நம்ம பார்த்துருவோம். அவர் சொல்றார் 28, ஆண்டு கொள்ளுங்கள், டேக் டொமினியன், சப்டியூ எவ்ரிதிங். இது ஃபர்ஸ்ட் ஸ்டோரி. செகண்ட்ல இல்லை அது மாதிரி. ஃபர்ஸ்ட் ஸ்டோரியில் அப்படி வருது. செகண்டில் வந்து நீங்கள் டில் அண்ட் கீப்னு வருது. பட் ஃபர்ஸ்ட் நரேட்டிவ்ல யூ கண்ட்ரோல் எவ்ரிதிங், சப்டியூ எவ்ரிதிங், மல்டிப்ளை. ஸோ நம்ம ஆளுங்க இதான் சாக்குன்னு எடுத்து எல்லாம் எவ்ரிதிங் இஸ் ஃபார் அஸ், எவ்ரிதிங் இஸ் ஃபார் அஸ், வி கேன் என்ஜாய். ஸோ டெஸ்ட்ரக்ஷனுக்குள்ள இறங்கிட்டாங்க இன்னைக்கு சுச்சுவேஷனில். அப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா கேர் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதுதான் முக்கியம். நாட் சப்டியூயிங். அடக்கி ஆள்றதுக்காக கடவுள் நம்மளை படைக்கல, அதை பாதுகாத்து கொள்ள கேர் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியாக நம்ம அதை பயன்படுத்துறது தான் இருக்குது. ஒரு ட்ரைபு மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீர் ஹண்டிங்க்கு போகிறாங்க. அந்த டீர் ஹண்டிங்கில் ஒரு பெரிய டீர் இருக்குது, ஒரு குட்டி இருக்குது. அவங்க பெரிய டீர் ஓடிருச்சு, குட்டி மாட்டிக்கிச்சு. தே ஹாவ் டு ரிலீஸ், அதை விட்டுருணும். இதுவே நம்ம நார்மல் சோ கால்டு சிவிலைஸ்டு பீப்புள் நம்ம என்ன பண்ணுவோம்? வி கேட்ச் எவ்ரி திங். கரெக்டா? வி கேட்ச் எவ்ரி திங். ஏன்? நாம் எல்லாத்தையும் காசாக தானே பார்க்குறோம், இல்லை? எல்லாமே நம்ம காசாக பார்த்து பழகிட்டோம். ஸோ மணி எக்கனாமிக் பார்க்கும்போது எல்லாத்தையும் என்ன பண்ண, அது கொஞ்சம் விலை குறைச்சி வாங்கிக்கோங்க, குட்டியாக இருக்கு, நான் கொஞ்சம் விலை குறைச்சி கொடுங்கன்னு தான் கேட்போமே தவிர நாம் இந்த சூழல் கன்சர்ன் எல்லாத்தையும் நம்ம பார்க்க மாட்டோம், ரைட்? ஸோ இங்கே என்ன பண்ணுறோம், சப்டியூ அப்படின்னு சொல்கிறது என்னென்னா கேர் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. சரி, சாப்டர் 3 அதோட முடிச்சிடறேன். சாப்டர் 3 முடிச்சுட்டா நம்ம நெக்ஸ்ட் வீக் ஃப்ரீயாக போயிடலாம். சாப்டர் 3 பாம்பு, ஸ்னேக், சர்பென்ட் வருது. சர்பென்ட்டுக்கு ஹீப்ரூல என்ன, யாரா சொல்ல முடியுமா? சர்பென்ட்டுக்கு ஹீப்ரூல நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க, ஓ இதா அப்படின்னு சொல்லுவீங்க. நாகாஸ், நாகாஷ், நகாஸ், அவ்வளோதான், எழுதிக்கோங்க. பாருங்க தமிழ் மொழி எங்கிருந்துலாம் கிளை தொடர்பு இருக்கு பாருங்க, ஆராய்ச்சி பண்ணுங்க. தமிழும் எபிரேயமும் எந்த அளவில் வந்து இருக்கு, புக்ஸ் இருக்கு. இன் வாட் வே தமிழ் அண்ட் ஹீப்ரூ கனெக்டட். நகாஸ், நகா, ரைட். இப்போ இந்த நாகா தான் சாத்தான் அப்படின்னு டைரக்டா சொல்லலை. இங்க பார்த்தீங்கன்னா அன்டில் சாப்டர் 3 அதிகமாக சாட்டன், சாத்தான் அப்படின்ற நேம் எங்க மென்ஷன் ஆகுதுன்னா புக் ஆஃப் ஜாப்ல தான். பட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேச்சரை பியூட்டிஃபுல்லாக அவர் நரேட் பண்றார். அது எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிராஃப்டி, அதை படிங்க யாராவது. கிராஃப்டி, கிராஃப்டி. அப்போ வந்து அந்த நாகாஸ் அப்படின்னு சொல்றாங்களே, நாகாஸ்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாம்பு மட்டும் இல்லை, லூமினஸ், பிரைட், கிளவர்,
கிளவர், இதான் அர்த்தம். ரைட். ஏன் பாம்பு ரொம்ப கிளவர்னு சொல்றாங்க? பாம்பு ரொம்ப மற்ற எல்லாத்தையோடையும் ரொம்ப கிளவர் தானே. நம்ம யோசிச்சோம்னா மற்ற கம்பேரிட்டிவ்லி அது கொஞ்சம் கிளவர் அதிகம். அது இல்லை, அதான் அந்த இதில் அது அதோடைய சென்சிட்டிவான அதோடைய ஆர்கன்ஸ் நேச்சுரலாக கேட்குறேன் நான். அது சென்சிட்டிவான இருக்குது. நிறைய கல்ச்சர்ஸில் உலகத்தில் மூலையில் எந்த கல்ச்சர் நீங்கள் போனாலும் அந்த கல்ச்சரில் ஸ்னேக்கு பார்ட் ஆஃப் தர் கல்ட். நிறைய உலகத்தில் இருக்க நிறைய கலாச்சார கல்ச்சர்ஸில் ஸ்னேக் என்னவா இருக்குது? ஒரு முக்கியமான இடத்துல இருக்குது. இருக்கா இல்லையா? இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அதோடைய பாய்சன், அதோடைய வெனம்காக பயப்படுறது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் அதோடைய நேச்சருக்காகவும் அவங்க பயப்படுறாங்க. பாசிட்டிவாகவும் இருந்துச்சு, நெகட்டிவாக. இஸ்ரேல் மக்களும் பாம்பை வணங்கினாங்க. இஸ்ரேல் மக்கள் எங்கே வணங்கினாங்க பாம்பை? அந்த வெண்கல சர்பத்தை அதுக்கப்புறம் 500-1000 வருஷத்துக்கு வச்சுட்டு இருந்தாங்க. அதை அதுக்கப்புறம் தான் உடைச்சி போட்டாங்க. எசேக்கியா பீரியடில் தான் அது உடைக்கப்பட்டது. அது வரைக்கும் அது இருக்குது. அதுக்கு வேற பேர்லாம் வச்சுருந்தாங்க. ஏன்னா ஸ்னேக் ஒரு ப்ராஸ்பரிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவான ஒரு சிம்பிளாக நிறைய பேர் என்ன பண்ணாங்க, அதை கருதுனாங்க. இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா மருத்துவர்களுடைய அந்த காரில் கூட சிம்பிள் கூட அந்த 2 ஸ்னேக் இப்படி பின்ன மாதிரி இருக்கும், 2 ஸ்னேக்ஸு. ஓகே, ஸோ ஸ்னேக் ஹீலிங் பவர் இருக்கிறதாகவும் கருதப்படும். இப்படி பல கலாச்சாரங்களில் பாம்பு இல்லாத எந்த ஒரு கல்ச்சரும் கிடையாது. ரைட். ஸோ இங்கேயும் பாம்பு வந்துருச்சு. இங்கே பாம்பை எதுக்கு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாம்பு மெயின் வில்லன் கிடையாது. இங்கே பாம்பு மெயின் வில்லன் கிடையாது. பாம்பால் இங்கே பிரச்சனை வரல. பிரச்சனை யாரால வந்துச்சு? பிரச்சனை மனுஷனால தான் வந்துச்சு. We are the problematic persons. ஸ்னேக் சொல்லுதுன்னு கேட்டது நம்ம தப்பு தானே. ரைட். ஓகே ஓகே. ஸோ இங்கே அந்த ஸ்னேக் அவங்க கிட்ட பேசுது. என்ன சொல்லுது? ஆமாம், கடவுள் உங்களுக்கு மரணம் நேரிடும், நீங்கள் இறந்து போயிடுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அது சொல்லுது, இல்லை நீங்கள் தேவர்களை போல இருப்பீங்கன்னு சொல்லுது. அதை அவங்க சாப்பிட்றாங்க. ரைட். சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன நடக்குது அவங்களுக்கு? அவங்க தே கம் டு நோ அவங்க யாருன்றதை அவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்க, தெரிஞ்சுக்கிட்டாங்க. ரைட். இப்போது சிம்பிளாக நம்ம கொஸ்டின் பண்ணி நம்ம முடிச்சிடலாம். நான் ஓப்பனாக கேட்டுறேன், ஏன்னா திருப்பி நம்ம எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போகிறதுக்கு டைம் ஆகிடுச்சு. இந்த சாப்டர் 3ல் பழத்தை பறித்ததும் சாப்பிட்டதும் முடிஞ்சு போச்சு. இது மூலமாக நம்ம கற்றுக்கிற மோரல் என்ன? பேசிக் சிம்பிள் மாரல் நமக்கு தெரியும், கீழ்ப்படியாமை, டிஸ்ஒபீடியன்ஸ். ஓகே, அதையும் தாண்டி என்னெல்லாம் பார்க்கலாம்? என்னெல்லாம் பாசிட்டிவ் இருக்குது, என்னெல்லாம் நெகட்டிவ் இருக்குது நடந்து முடிஞ்ச சம்பவத்தில், அப்படி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் இப்போ உங்களை கேட்குறேன், கடவுள் கொடுத்தது சாபமா வரமா? இங்கே சாரி, ஓகே, இங்கே ஆஃப்டர் த பனிஷ்மெண்ட் whether they received curse or blessings from God. blessing ஆ curse ஆ? எடுத்துங்க, எல்லாரும் எடுங்க. அது blessing ஆ curse ஆ? ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொல்றாரு? மேனுக்கு என்ன சொல்றாரு? ஆடாமுக்கு அதைத்தான் முன்னமையும் சொன்னார். தோட்டத்தை பண்படுத்தணும், பாதுகாக்கணும். So the same thing continues here. You have to work hard. For Eve, சைல்டு பர்த் சாபமா வரமா? எப்படி ரெண்டுமே சொல்ல முடியும்? நீங்க ஒன்று சொல்லுங்க. வரம் தானே, இதோ பிள்ளைகள் கத்தரால், children are the blessings from God. இப்போ எப்படி நீங்க இது ரெண்டுத்தையும் சொல்லுவீங்க? நீங்க இப்படி சொன்னீங்கன்னா அப்புறம் அப்படி பிடிச்சிருவாங்க. பைபிள் விஷயம் தெரிஞ்சவங்க கிட்ட போயிட்டோம்னா கொஞ்சம் கஷ்டமாயிரும். ஸோ இது எப்படி பார்க்கறது? 3:15 புரோட்டோ இவாஞ்சலியோன்னு சொல்றாங்க. 3:15 கமிங் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், அரைவல் ஆஃப் மெசாயா. 3:15 புரோட்டோ இவாஞ்சலியான், அதாவது ஜீசஸ் வரப்போறாருன்றது ஜெனசிஸ் 3:15 உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சு. ரைட், ஓகே. ஆனா அங்க நீங்க கவனிங்க, உனக்கும் ஸ்திரீக்கும், உன் வித்துக்கும்
அவள் வித்துக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை எப்படி சொல்றாங்கன்னா, இது கர்ஸ் கிடையாது, ஹியூமன் அட்டானமி. அதாவது அட்டானமி வாங்கிட்டு போறாங்க. இப்போ வந்து ஒரு அப்பாவுடைய கண்ட்ரோலில் இருக்க வேண்டிய பிள்ளைகள். பட் எவ்வளோ நாள் இருக்குப்பாங்க? இல்லை, ஒரு டைம் வருது, அப்பாவுடைய அட்டானமியை விட்டு அந்த பிள்ளைங்க வந்து போக வேண்டிய டைம் வருது. அப்போ அந்த அப்பா என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் வாழ்க்கையில் இருக்கும், யூ கோயிங் டு ஃபேஸ் எவ்ரி திங். கரெக்டா? கர்ஸ் பண்ணியிருந்தாருன்னா அவங்களுக்கு ஏன் ட்ரெஸ் கொடுக்கணும்? He dressed them, clothed them and sent them away. அப்போ அந்த ட்ரெஸ் எதை குறிக்குது? ப்ரொடெக்ஷன், டிவைன் கிரேஸ். நான் அவங்க கூட இருக்கேன். போகும்போது அவர் ட்ரெஸ் போட்டு அனுப்புறாரு, கவனிச்சிங்களா? ஸோ நம்ம அதை ஒரு மாதிரி பார்த்துட்டோம். ஃபால் நான் வர எழுதியிருக்கிறேன். அதை ஃபால்னு சொல்கிறத விட அட்டானமஸ் எக்ஸிஸ்டன்ஸ், நாங்கள் வாழ்கிறோம். ரைட், நீங்கள் போங்க, நீங்கள் அங்கே போனாலும் உங்கள் கூட யார் இருப்பா? நான் இருக்கேன். ஸோ ஈடனை விட்டு வெளில போகிறது, அந்த கார்டனை விட்டு வெளில போகிறது, இட்ஸ் லைக் கோயிங் அவுட் ஆஃப் காட்ஸ் ப்ரெசன்ஸ். ஓகே, அட் த சேம் டைம் காட் இஸ் த காட் ஆஃப் த யூனிவர்ஸ். நீங்கள் எங்கே போனாலும் உங்கள் கூட நான் இருக்கிறேன். ஸோ இது எப்படி நம்ம சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, கண்டினியூவேஷன் தான். கடவுளுடைய கிருபை இன்னும் அடுத்த லெவலுக்கு தொடருது. அப்போது இங்கே வந்து அவர் கட் பண்ணி அவங்கள பனிஷ் பண்ணி, என்ன மீறிட்டீங்க, இந்த நான் சொன்னதை செய்யலை. ரைட், இப்போ இன்னொன்று இருக்குது, பியூட்டிஃபுல். அவர் சொல்கிறாரு, தே ஹவ் ஆல்ரெடி ஈட்டன் அந்த ட்ரீ ஆஃப் இது நாலேஜ் குட் அண்ட் ஈவில் சாப்பிட்டாங்க. இன்னொரு ட்ரீ இருக்குது, ட்ரீ ஆஃப் லைஃப் இருக்குது. ஸோ ஐ எம் கோயிங் டு ப்ரொடெக்ட் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அப்படியும் நடக்கலை. ரெவலேஷன் சாப்டர் 22 சொல்கிறாரு, நான் அந்த மரத்து பழத்தில் யாருக்கு கொடுப்பேன்? ஐ எம் கோயிங் டு கிவ் யூ தி ட்ரீ ஆஃப் லைஃப், தி ஃப்ரூட்ஸ் ஆஃப் ட்ரீ ஆஃப் லைஃப். நான் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் சாப்பிடுவாயா அப்படி சொல்ல. அப்போ எது அன்அவைலபிளாக இங்கே இருந்துச்சோ அது அகைன் கோயிங் டு பி அவைலபிள் டு எவ்ரிபடி அப்படின்றத ஒரு மெசேஜை தான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ ஜெனசிஸ் 3 ஒரு பாசிட்டிவ் நோட். ஆனால் என்னென்னா, ஹியூமன் அட்டெம்ப்ட் என்ன அட்டெம்ப்ட்னா, அவங்களுடைய இண்டிபெண்டன்சி, அட்டானமஸ் திங்கிங்கு, நாங்கள் தனியாக வாழ்கிறோம், தனியாக இருக்கிறோம் அப்படின்ற ஒரு அட்டானமஸ் யோசனையை தான் நம்ம இங்கே பார்க்குறோம். அடுத்தது டிசிஷன் மேக்கிங். ஹியூமன் டிசிஷன் மேக்கிங், முடிவு எடுக்கின்ற அதிகாரத்தை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். இந்த இடத்துல அவங்களாம் முடிவு எடுக்கிறாங்க, கடவுள் ஸ்டாப் பண்ணல. பழத்தை பறிக்கிறாங்க, சாப்பிட்றாங்க, அவங்க முடிவு எடுக்கிற அதிகாரத்தை கடவுள் கொடுக்குறார். ட்ரீ ஆஃப் குட் அண்ட் ஈவில், கரெக்டா? அந்த அந்த நன்மை தீமை சாப்பிட்டாங்கல்ல, அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த நாலேஜ் கிடைச்சிருச்சா? நன்மை தீமை அறியத்தக்க நாலேஜ் கிடைச்சிருச்சா? அதுக்கப்புறம் பைபிளில் நிறைய பேர் ப்ரேயர் பண்ணுறாங்க, அந்த பிள்ளை வளர்ந்து நன்மை தீமை அறியும் மட்டும். நான் வேர்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. ஏசாயால தானே இருக்குது, அது ஏசாயால அந்த பிள்ளை வளர்ந்து நன்மை தீமை அறிகிற நாள் வரும் வரை அவர் ஏசாயா 7:15, டியூட்ரானமி 1:39, 2 சாமுவேல் 14:17. சாலமோன் பிரேயர் பண்றார். சாலமோன் பிரேயர் பண்ணும்போது கடவுள்கிட்ட என்ன கேட்கிறாரு? எனக்கு கொடுங்க, நன்மை தீமை அறியத்தக்க அறிவை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்றார். அப்போ அந்த ட்ரீயை பறிச்சதுனால மனுஷங்களுக்கு நன்மை தீமை கிடைக்கல. அந்த ட்ரீ விஸ்டம் ட்ரீ கிடையாது. ட்ரீ இஸ் நாட் த சோர்ஸ் ஆஃப் விஸ்டம். மெசபடோமியா கல்ச்சரில் ட்ரீ விஸ்டம் ட்ரீன்னு ஒன்று இருந்திருக்குது. அதை திருப்பி ரெசிஸ்டன்ட், இது அதுக்கு ரெசிஸ்டன்ட் தான் இந்த ஸ்டோரி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மரத்தாலலாம் அறிவு இல்லைங்க, கடவுளே தான் உங்களுக்கு அறிவு கொடுக்குறவர். மரத்தால் அறிவு கிடைச்சிருந்தா சாலமோனியான் ஜெபம் பண்ணணும். அதை நாங்கள் எதிர்க்கிறோம். நம்மளோட ட்ரெடிஷன் படி பார்த்தீங்கன்னா ஞானத்தின் சோர்ஸ் யார் மட்டும்தான்? ஆண்டவர் மட்டும்தான். ஒன்லி காட் கிவ்ஸ் விஸ்டம், நாட் ஃப்ரம் த ட்ரீ. மரத்திலிருந்து நீங்கள் அறிவெல்லாம் பெற்றுக்கொள்ளலை. வி ஹாவ் குட் அண்ட் ஈவில், வி கேன் மேக் ஜட்ஜ்மெண்ட்ஸ்.
இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் த ட்ரீ, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் காட். ஸோ நாம் வந்து நல்ல முடிவுகளை எடுக்கிறோன்னா அதுக்கு யார் காரணம்? கடவுள் தான் காரணம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கம்மிங் அவுட் ஆஃப் ஈடன் இஸ் பாசிட்டிவ் திங். ஏதேனை விட்டு வெளியே வந்தது ஒரு ஒரு நல்ல முடிவு. அப்படி கூட நம்ம அதை பார்த்துக்கலாம். ஆமாம். அப்புறம் இன்னொன்று சொல்கிறேன், அதையும் சொல்லி முடிச்சிடறேன். ஏன்னா இதுக்கப்புறம் திருப்பி இதை பார்க்க முடியாத. பாம்பு ஏவாள் கிட்ட மட்டும் பேசிச்சா இல்லை 2 பேர்ட்டும் பேசிச்சா? அங்கே 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 பார்க்கலாமா? அங்கே பாருங்க, கிராமர் பாருங்க, பார்த்து சொல்லுங்க, அதோட முடிச்சிடலாம். ஏன்னா தெரிஞ்சதை பேசுகிறோம், தெரிஞ்சதில் புதுசாக பேசிடுவோமே. இல்லை மனசுக்குள்ளே படிங்கம்மா, கண்டுபிடிச்சி சொல்லுங்க எனக்கு எங்கே இருக்குன்னு, எந்த பாயிண்ட்டு. ஆமாம், look at the reply of Eve. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து என்ன சொல்றாங்க? நாங்கள். கரெக்டா? அப்ப என்ன அர்த்தம்? அங்க அண்ணன் அமைதியா நிக்கிறார். கரெக்டா? சொல்றது உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். ஸோ எங்கேயோ அவர் போயிட்டாரு, அவர் போன கேப்ல இந்த அம்மாவை ஏமாத்திருச்சு. ஸோ இட் இஸ் நாட் லைக் தட். யா, he was with her, but she was communicating with the snake. அப்படி தான் நம்ம அதை பார்க்கணும். அது ஒரு இது. ரைட், நான் இதோட முடிச்சுக்கிறேன். எனி கொஸ்டின்ஸ்? நம்மளுடைய பெற்றோர்கள் நம்மளை அடிக்கிறாங்க, கரெக்டா? அடித்தாங்க, எல்லாருமே இங்கே அடி வாங்கியிருப்போம்னு நினைக்கிறேன். வி ஆல் பனிஷ்டு பை அவர் பேரண்ட்ஸ், ரைட்? அண்ட் டீச்சர்ஸ், குட் பீப்புள், எல்டர்ஸ் அடித்தாங்க தானே, கண்ணீர் கதற விட்டாங்க. அப்போது அதை எப்படி பார்க்குறது? அதை ஒரு டிசிப்ளினரி ஆக்ஷனாக பார்க்கலாம். அப்படி கூட இதை நம்ம பார்க்கலாம். எல்லாத்துக்குமே கடவுள் ஒரு டிசிப்ளின் பண்ணுறாரு, ஓகே. பட் அதை ஒரு சேடிஸ்டிக்காக, ஒரு ஈகோயிஸ்டிக்காக பார்க்குற மாதிரி நம்ம என்ன பண்ண தேவையில்ல. ஒரு தகப்பன் ஒரு மகனை சிரிச்சிக்கிறாரு, ஒரு தகப்பன் ஒரு மகனை பனிஷ் பண்ணுறாருன்னா அது ஈகோயிஸ்டிக்காக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை ஒரு பாசிட்டிவாக என்ன பண்ணலாம், பார்க்கலாம். ஏன்னா அவருடைய வெல்ஃபேரை தானே யோசிச்சு பண்ணுறாரு. ஏன் நம்ம அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கக்கூடாது? கடவுள் வந்து ரிப்பெண்டன்ஸ் முக்கியத்துவம் கொடுக்குறாரா, பனிஷ்மெண்ட் முக்கியத்துவம் கொடுக்குறாரா? இல்லை, நான் உங்களை கேட்குறேன். சரியில்லை, அதாவது சரின்னு சொல்கிறத விட டிஸ்ஒபீடியன்ஸ். ஆனால் அந்த டிஸ்ஒபீடியன்ஸுக்கு ஒரு, அதாவது வந்து இதை ஒரு பெரிய பனிஷ்மெண்ட்டுன்னு பார்க்காம அவங்க திருப்பியும் கரெக்ட் பண்ணி வாழ்றதுக்கான சந்தர்ப்பத்தை கடவுள் என்ன பண்ணுறாரு, கொடுக்கு. இல்லை கடவுள் அவங்களை கொண்டிருக்கலாம்ல, ஏன் அவங்கள சாவடிக்கல? இதை சாப்பிட்டா நாளில் இஃப் யூ ஈட் யூ வில் டை, ஏன் செய்யலை?